நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமைனை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொலை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழார் அடி சென்னி இருத்துவாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆபடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அருணுடன்மர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயாருடன்மர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடியில நில நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். நண்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று சைவ பாட வகுப்பிலே சிவப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய உமாவதி சிவாச்சாரியருடைய நூலிலே அவத்தைகள் பத்தி சென்ற வகுப்புல சிந்திச்சோம். அவத்தைகள் மொத்தம் எத்தனைனா காரண அவத்தை காரிய அவத்தை ரெண்டு. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அவத்தைங்கிறது ரொம்ப ரொம்ப அவத்தையா தான் இருக்கும். சித்தியார்ல ரொம்ப விளக்கமா இருக்குது. அவத்தை மட்டும் புரிஞ்சதுன்னா எல்லாமே புரிஞ்ச மாதிரி தான். அதனால ரொம்ப மண்டை போட்டு உடச்சிக்க வேண்டாம். ரெண்டு அவத்தை, காரண அவத்தை காரிய அவத்தை. காரண அவத்தை 3, காரிய அவத்தை 5. இது மட்டும் நினைவு வச்சுக்கணும். காரண அவத்தை என்னன்னா கேவலம், சகலம், சுத்தம். இதுதான் காரண அவத்தை. கேவலம் நம்ம பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நிலை காரண கேவலம் இல்லைங்களா. கேவலத்துக்கு அடுத்தது சகலம், இப்ப இருக்கக்கூடியது சகலம், சகலத்தில் இருக்கக்கூடிய நிலை சகலவத்தை. அப்புறம் சுத்தம், இந்த பெருமானுடைய திருவடிக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சுத்தவத்தை என்று சொல்லுவது. இப்படி 3 அவத்தை காரணவத்தை. அப்புறம் காரியவத்தை என்ன அப்படின்னா சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். சாக்கரம் அப்படின்னா நனவு, அப்புறம் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படகு. தமிழ்ல சொல்லணும்னா அப்படி சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இடம் இருக்கு. நெற்றி போட்டு, அப்புறம் கழுத்து, அதற்கு அடுத்தது நெஞ்சு, அப்புறம் அதுக்கு அடுத்தது தொப்புள், அப்புறம் கீழே மூலாதாரம் என்று சொல்லி இப்படி 5 அவத்தைக்கும் 5 இடம் இருக்கு. இதான் இது காரிய அவத்தை அப்படின்னு சொல்லி பேருங்க. காரிய அவத்தை அப்படின்னா என்னன்னா, அதாவது கருவிகரணங்கள் மொத்தம் 35 கருவிகரணங்கள் நமக்கு அந்த சாக்கர அவத்தை அப்படிங்கறதுல என்னன்னா 35 கருவிகள் வேலை செய்யும். 35 கருவிகள் வேலை செஞ்சா தான் நமக்கு எல்லாத்தையும் நல்லா அறிய முடியும். அந்த இப்ப நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு 35 கருவிகள் வேலை செய்யணும். 35 கருவிகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இருந்தாலும் அதாவது 25 கூட்டல் 10 மொத்தம் 35 கருவிகள். என்னன்னு அதாவது 35 கருவிகள் என்னங்கிறது பாருங்க. எத்தனை 119வது பக்கம் இருக்குது பாருங்க. அதான் 35 ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் என்ன நமக்கு? செவிவாய், கண்மூக்கு, வாய், இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. அதாவது கண்மேந்திரியம் அப்படின்னா தொழில் கருவிகள், ஞானேந்திரியம்னா அறிகருவிகள். செவிவாய், கண்மூக்கு, ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய அறிகருவிகள். கண்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது கையு, காலு, வாய், அப்புறம் எருவாய், கருவாய் என்று சொல்லக்கூடிய கண்மேந்திரியங்கள். அது தொழில் கருவி அப்படின்னு சொல்லி பேருங்க அதுக்கு. ஞானேந்திரிய, கண்மேந்திரிய 10 ஆச்சுங்களா. அப்புறம் விடயம். விடயம் என்று சொல்லுவது அதாவது அந்த ஞானேந்திரியம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சூக்கும கருவிகள் தான் விடயம் அப்படிங்கிறது. ஞானேந்திரிய விடயம்.
கண்மேந்திரிய விடயம், அப்புறம் அந்த கரண 4. இந்த விடயம் என்னங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் புருடன் 1, வாயுக்கள், தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, 10 வாயுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் 35 கருவி அப்படின்னு சொல்றது. இத 35 கருவிகளும் வேலை செய்யக்கூடிய நிலை தான் அதை சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நனவு என்று சொல்லு. இப்ப நினைவு, நம்ம இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இல்லைங்களா, அப்ப நமக்கு 35 கருவிகள் வேலை செஞ்சா தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இதுல கருவிகள் கூடுவது குறைவது இப்படி அவத்தையில 2 நிலை இருக்குது. முதல்ல ஆரம்பத்துல இருந்து வந்தல காரணவத்தை 3, கேவலம், சகலம், சுத்தம். காரியவத்தை நனவு, கனவு, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இல்லைன்னா சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லி 5 காரியவத்தை. இதுல சாக்கரம் அப்படிங்கிறது கேவல சாக்கரம் இருக்குது பாருங்க, அது 35 கருவிகள் வேலை செய்யக்கூடியது சாக்கரம். சாக்கரம் அப்படின்னா ஆன்மா எங்க இருக்கும்? சாக்கரத்தில் இருக்கிற பொழுது நெற்றி போட்டில் இருக்கும் இல்லைங்களா. அதனாலதான் நம்ம தியானம் பண்ற பொழுது அங்க வச்சு பண்றோம். நம்ம அங்கதான் 35 கருவிகள் தொழில் செய்யக்கூடிய இடம் நெற்றி போட்டு தான். அதான் சாக்கரம் அப்படின்னு சொல்றது. 35 கருவிகள் என்ன? ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5, அந்த கரணம் 4. புருடன் அப்படின்னு சொல்றது ஆன்மா தான் புருடன். ஆனா இந்த சத்துவத்துல வருகின்ற பொழுது அது வேற. அதாவது இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவி தான் புருடன் அப்படின்னு சொல்றது. வாயுக்கள் 10 தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது கேவல சொப்பனம் அப்படிங்கிறது ஆன்மா மேல இருந்து கீழே அந்த கழுத்துக்கு வர்றது. அப்படி அப்ப 25 கருவிகள் வேலை செய்யுது. அதுல ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, அங்க 10 கருவிகள் நீங்கிறது. தொழில் கருவிகளும் அறிகருவிகள் என்று சொல்லக்கூடிய 5 10 கருவிகள் நீங்கினதுக்கு பிறகு மொத்தம் 25 கருவிகள் வேலை செய்யும். 25 கருவிகள் வேலை செய்யற இடம் தான் சொப்பனம் அப்படின்னு சொல்றது. சுளுத்தி அப்படிங்கிறது அதுல இருந்து 22 கருவிகள் நீங்கிறது. என்னென்ன இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 கருவி தான் இருக்குது. பிராணவாயு, சித்தம், இது 2 கருவி தான். 3 கருவிகள், புருடன் 1, பிராணவாயு, சித்தம். சித்தம் வேலை செய்யுது. துரியம் என்று சொல்லக்கூடியதுல சித்தமும் நீங்கி புருடன் பிராணவாயு 2 மட்டும் இருக்குது. அப்புறம் துரியாதீதம் அப்படிங்கறதுல புருடன் மட்டும் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அது துரியாதீதம் கீழே நமக்கு அந்த மூலாதாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துடும் ஆன்மா. இது சென்ற வகுப்புல நாம சிந்திச்சதுதான். நான் ஒரு சும்மா நினைவுபடுத்துறதுக்காக நிர்மல அவத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். நிர்மல அவத்தை அப்படிங்கிறது 5 அவத்தில் உண்டாகும் போது உயிர் பொருள்களை பற்றுவதும் விடுவதுமாக இருக்கக்கூடியது. பற்றுவது சகலம், விடுவது கேவலம். அதாவது கருவிகளை பற்றுவது சகலம், கருவிகளை விடுவது கேவலம் என்று சொல்லி இந்நிலையில் திருவள்ளுவரை உணர்ந்து புருவ நடுவில் உயிரை நிலைவர செய்து, பாருங்க எப்படி இருக்கணும்னு நாம சொல்றாரு பாருங்க. புருவ நடுவில் உயிரை நிலைவர செய்து திருவைந்தலத்தை முறையாக ஓதினால் கருவிகளும் புலன்களும் ஆன்மாவை மயக்கா வண்ணம் செய்து ஞானத்தை உண்டாக்கி தூய நிலைக்கு செலுத்தும். இந்நிலையை சுத்தவத்தை என்று கூறுவது மரபு. நினைப்பும் மறப்பும் இல்லாமல் திருவருளில் அழுந்துவது காரிய சுத்தவத்தை. இதனை நிர்மலவத்தை என்றும் வழங்குவது உண்டு. சகலத்தில் சுத்தவத்தை என வழங்கும் நிர்மலவத்தையில் தத்துவ கருவிகள் கூடுதல் பிரிதல் இல்லை. ஆன்மாவின் அறிவு திருவருளோடு சேர்வதால் நிர்மலவத்தை நிகழும். இதான் ரொம்ப முக்கியங்க.
இந்த நின்மல அவத்தை அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். அப்போ வந்து ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா திருவருளோடு கலந்துருக்கு. அப்படி திருவருளோடு கலந்துருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நெற்றி புருவத்துல வச்சு நம்ம வந்து அஞ்செழுத்த சொல்லணும். அஞ்செழுத்த சொல்லுகின்ற பொழுது ஆன்மா எப்படி இருக்குன்னா திருவருளோடு ஒன்றி இருக்கும். அது நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் நின்ற நிலை என்னன்னா நின்மல அவத்தை. நின்மலன்னா வேற ஒன்றும் மலமற்ற நிலை, அவ்வளவுதான். மலபரிபாகம் சொல்றோம் இல்லையா, சக்தி நிபாதம் மலபரிபாகம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் நின்மல அவத்தை. இருவினையொப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் ஆகியவை நிகழ்ந்து குருநாதர் உண்மை ஞானத்தை உபதேசித்த பயன் நின்மலாவத்தை. ரொம்ப முக்கியம். நின்மலாவத்தை பத்தி தெரிஞ்சுங்க. அவத்தை 15ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நின்மலாவத்தை. அவன் நின்மலாவத்தைனா என்ன அப்படின்னா, குருநாதர் நமக்கு உபதேசம் செஞ்சதுக்கு பிறகு அந்த மந்திரத்தை நாம வந்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? மனசு ஒன்றே அந்த நெற்றி புருவத்தில் வச்சு சொல்லணும். அப்படி சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன ஆகுன்னா, நம்முடைய மலம் நீங்கும், ஆணவ மலம் கொஞ்சம் அப்படியே மெலிதாகும். அப்படி ஆணவம் மெலிதாகிற பொழுது இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்தா சக்தி நிபாதம் ஆன்மாவில் திருவருள் சக்தி பதியும். திருவருள் சக்தி பதிஞ்சதுன்னா இப்ப ஆன்மா எப்படி இருக்கு? மலமற்ற. அதான் நின்மலம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நின்மலம்னா மலமற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப அந்த நிலை தான் வந்து நமக்கு வரணுங்க. அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறது. நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல அது அப்புறம் மலமற்ற நிலையிலே மீண்டும் வந்து 5 அவத்தைகள் சொல்லுவாங்க. அது நிர்மல துரியம் என்று சொல்லி. இப்ப அது நிர்மல சாக்கரங்கிறது அருளாலே தன்னை அறிவது தசகாரியங்களில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆகிய 4 காரியங்கள் நிகழும். நிர்மல சொப்பனத்துல அவ்வாறு அறிந்தபின் அதாவது தசகாரியம் சொல்றோம் இல்லைங்களா, அது எங்க வருது? தசகாரியம் நிர்மல அவத்தையில தான் வருது. நீங்க ரொம்ப முக்கியம். தசகாரியம் நமக்கு 10 தசகாரியம் இருக்குது இல்லைங்களா? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இது கடைசியா இருக்கிற நிலை சிவபோகம். என்ன சுந்தரமூர்த்தி சாமிகள் நமக்கு வந்து நம்முடைய கைலாயம் போற பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னா சிவபோகத்தில் இருந்தார். வெள்ளானை சருக்கத்துல 2வது பாட்டுல வருதுங்க. படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனைத்தோங்கி வடிவு நம்பை ஆரூர செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களைகட்டெழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படிம்பார். அப்ப சிவபோக நிலையில இருந்திருக்கிறார். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சிவபோகம் தான் உயர்ந்த நிலை. தசகாரியம் நமக்கு எப்ப வரும் அப்படின்னா நின்மல அவத்தையில தான் வரும். அதான் அதுக்காக நின்மல அவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, முதல்ல வந்து காரியவத்தை, காரணவத்தை, காரணவத்தை, காரியவத்தை. அது காரணவத்தை 3, காரியவத்தை 5, மொத்தம் 15 அவத்தை. அதுல வந்து கேவலத்துல நடக்கக்கூடியது 1. அது கருவிகரணங்கள் குறைஞ்சிட்டு வர்றது கேவலம். அப்புறம் சகலத்துல கருவிகரணங்கள் கூடுவது சகலம். அது கீழாளவத்தை, மேலாளவத்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது குருநாதர் உபதேசம் செய்த மந்திரத்தை நம்ம சொல்லுகின்ற பொழுது எங்க வச்சு சொல்லணும்? 35 கருவிகள் இருக்கக்கூடிய நெற்றுப்பொட்டல வச்சு ஆன்மாவை அங்க நிறுத்தி சொல்லணும். அவன் நம்ம ஒரு பக்கம் இருப்போம், நம்ம வாய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம், நம்முடைய மனசு ஒரு பக்கம் இருக்கு. அப்படி இருந்தா நிர்மலாவத்தை வராது. குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த தீகா மந்திரத்தை நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அப்படி நெற்றி பொட்டுல நிறுத்தி சொல்லணும். இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீழே இருந்து கொண்டு வரலாம். 5 ஆதாரத்துல நிறுத்தி சொல்லலாம். முதல்ல ஆன்மா கீழே இருந்து அந்த 5 எழுத்து சொல்றோம் இல்லைங்களா, இங்க இருந்து மூலாதாரத்திலிருந்து, அப்புறம் நாபி, அப்புறம் நெஞ்சு, அப்புறம் கழுத்து, அப்புறம் நெற்றி புருவத்தில் நின்று அப்படியே கொஞ்ச நேரம் பெருமான் திருவடியை நினைச்சு அப்படி உட்கார்றது. இப்படிதான் 5 எழுத்து சொல்லக்கூடிய முறைங்க. கீழே இருந்து அப்படியே மேல வரணும். கீழே இருந்து மேல வந்து நெற்றி புருவத்தில் வந்து அப்படியே நிறுத்திக்கணும். பூசை செய்கின்ற பொழுது பூசைத்தானம் அப்படிங்கிறது எதுனா நெஞ்சுதான். நமக்கு இருதயம் தான் பூசைத்தானம். இருதயத்துல தங்க தாமரை இருக்கிற மாதிரி நம்ம வந்து மனசுக்குள்ள பாவனை செஞ்சுக்கணும். தங்க தாமரையில பெருமான எழுந்தருள் செஞ்சு வெளியில என்னென்னவெல்லாம் நீங்க பூஜை பண்றீங்களோ, என்னென்னவெல்லாம் அபிஷேகம் பண்றீங்களோ அத்தனை உள்ள நடக்கணும். உள்ள நடக்கும். நீங்க வந்து மனசுக்குள்ள அப்படியே கற்பனையிலேயே செய்யணும். பாவனா பூஜைன்னு பேர். அது பாவனா பூஜை செய்யணும். அதுக்கு பேர் அகப்பூசை அப்படின்னு சொல்லி பேருங்க. அப்படி அகப்பூசையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வெளியில வரணும். இதான் சிவபூஜை பண்ணக்கூடிய நிலை. பூசைத்தானம் அப்படிங்கிறது இதயம். அதே மாதிரி தியான நிலை. அப்படி தியானம்ங்கிறது வந்து நம்ம நெற்றி புருவத்தில் வச்சு செய்யும். அதான் அந்த நின்மலாவத்தை. அந்த நின்மலாவத்தையில நம்ம தியானம் செய்கின்ற பொழுதுதான் இந்த ஆன்மா வந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி, தத்துவ தரிசனம். அதற்கு பிறகு ஆன்மா தன்னுடைய நிலை
நான் யாரு, பெருமான் யாரு அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஆன்ம தரிசனத்தில் தான் வருது. ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அதற்கு பிறகு சிவரூபம், சிவயோகம், சிவபோகம் எல்லாம் வந்து கடைசி சிவ தரிசனம் அதெல்லாம் வந்து கடைசியா வரக்கூடிய நிலை. இந்த தத்துவம் அந்த இதுல வந்து அவத்தை அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல நின்மல் அவத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நின்மல் அவத்தை எப்ப வரும்னா நல்லா தெரிஞ்சுங்க. குருநாதர் உபதேசம் செய்த பிறகு, குருநாதர் உபதேசம் செய்த மந்திரத்தை நம்ம வந்து நின்று அமர்ந்து நெற்றி புருவத்துல அந்த 35 கருவிகள் வேலை செய்கின்ற பொழுது அந்த நெற்றி புருவத்துல வச்சு நாம் அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் நின்மலவத்தை வருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நின்மலவத்தை நாம நின்னாதான் நமக்கு என்ன ஆகும், மலபரிவாகம் ஆகும், இருவினையொப்பு வரும், அப்புறம் சக்தி நிபாதம் வரும், அப்புறம் தான் வீடு பேர் அப்படிங்கிறது. இதுதான் வந்து நமக்கு இதுல இந்த அவத்தையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதாங்க. நிர்மல துரியம் அப்படிங்கிறது அது சிறிதும் இல்லாமல், மலவாசனை சிறிதும் இல்லாமல் திருவருளே அனைத்திற்கும் காரணம் என்று எண்ணி திருவருளில் அடங்கிய நிலை என்று சொல்லி தசகாரியங்களில் சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவயோகம் ஆகிய காரியங்கள் நிகழும். நிர்மல துரியாதீதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப உயர்ந்த நிலைங்க. அதான் சிவபோகம் அப்படிங்கிறது. அதான் நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் அடைந்த நிலை சிவபோகம் தான். ஏன்னா சேக்கிழார் பெருமான் பாருங்க, சாத்திரமும் நமக்கு பெரிய புராணமும் எப்பொழுதும் ஒன்றாவே இருக்கு. இது இந்த இடம் வந்து எனக்கு என்னுடைய அறிவுக்கெல்லாம் எட்டுல யாரு சொன்னாங்கன்னா சென்னை பையா சொன்னார். அவன் சென்னை பையா தான் பாருங்க வேலுசாமி அந்த பாட்டுல நம்பிகள் அடைந்த நிலை சிவபோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதான் முடிந்த நிலை, 10வது நிலை. அது ஏன்னா பெரியவங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியும். நமக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாதான் நமக்கு தெரியும். அதனாலதான் பெரியவங்கிட்ட வகுப்பு கேட்கணுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்ப நம்மளே படிச்சுக்கலாம் சித்தாந்தம், அது வேற. பெரியவங்கிட்ட வகுப்பு கேட்கற பொழுது அவங்களுடைய கருத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எத்தனையோ தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா. இப்ப இந்த பாட்டை பல முறை நம்ம படிச்சிருக்கிறேன்னா, பெரிய புராணத்துல எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். படியல் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி அதெல்லாம் படிச்சிருக்கிறோம், மனப்பாடமாவும் தெரியும். ஆனா அதுல சிவபோகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத ஐயா தான் சொன்னார். யாரு, சென்னை பையா தான் சொன்னார். அதனால எப்பொழுதும் வந்து பெரிய புராணமும் தெரியணும், சைவ சித்தாந்தமும் தெரியும். ரெண்டும் தெரிஞ்சா தான் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும். இப்ப இந்த பாட்டை நம்ம எப்படி அனுபவிக்கிறது? சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா அந்த பெரிய புராண பாட்டை நம்ம அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? சைவ சித்தாந்தம் படிக்கணும். அது எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க அந்த பாட்டுல. படியில் நீடும் பக்தி முதல்ல அடிப்படை என்ன வேணும்? பக்தி தான் வேணும். பெருமானிடத்துல வந்து நம்ம பெரிய நிலை அடையணும்னா முதல்ல பக்தி தான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நான் சரியா நிறைய திருமுறையெல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கிறேன், சைவ சித்தாந்தம் நான் தலைகளா ஒப்பிப்பேன், எனக்கு ஆகமங்கள் எல்லாம் தெரியும், வேதம் எல்லாம், அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்றாரு? பக்தி தான் முக்கியம். பக்தி வலையில் படுவோம் காண்க. பெருமான் என்ன எதுல மயங்குவான்னா பக்தி தான் மயங்குவான், வேற எதுக்கும் மயங்க மாட்டார். அவருக்கு தெரியாத தத்துவமா, அவருக்கு தெரியாத ஆகமமா, அவருக்கு தெரியாத வேதமா, அவருக்கு தெரியாத திருமுறையா, எல்லாம் தெரியும். பக்தி தான் முக்கியம். எல்லாம் தெரிஞ்சு பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுமே தெரியாத பக்தி இருந்தா அதே போதும். அதனால பக்தி தான், அத பக்தி வலையில் படுவோன் காண்கனாரு. அதான் அந்த பாட்டுல சொல்றாருங்க. படியில் நீடும் பக்தி முதல், அப்புறம் என்ன சொல்ற? அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூரன் செம்பொன் திருமேனி வனப்பாக. அப்படி அவருடைய திருமேனி அப்படியே மாறி போச்சு. யாரு? சுந்தருடைய திருமேனி. என்ன சொல்றாரு பாருங்க? கடிய வெய்ய இருவினையின் களைகட்டெழுந்து கதிர் பரப்பி. அதாவது அந்த வினை இருக்கிற பாரு, இருவினை, நல்வினை, தீவினை எல்லாம் போயிருச்சு. ஒரு பயிர் இருக்கிற ஒரு அதாவது ஒரு கரும்பு பயிர் இருக்குன்னு வச்சுங்களேன், களையெல்லாம் நீக்கி அது அப்படியே செல்லுன்னு வளர்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கிறார் சுந்தரர். இருப்போம் கடிய வெய்ய இருவினையின் களைகட்டெழுந்து கதிர் பரப்பி. இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியுங்க? முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னு அந்த நிலை அடையணும். அதான் சைவ சித்தாந்தத்தை அங்க அப்படியே கொண்டு வந்து அப்படியே போட்டிருக்காரு சேக்கிழார் பெருமான். அதாவது எப்பொழுது சைவ சித்தாந்தத்துக்கே ஒரு சந்தேகம் வந்ததுன்னு எங்க போகணும்னா பெரிய புராணத்துக்கு தான் போகணும் அப்படின்னு யாரு சொல்றாங்க? சென்னை பையா சொல்றாரு. ஏதாவது ஒரு சந்தேகம் நம்ம கேட்டோம்னா சென்னை பையா எப்படி சொல்லுவாருன்னா, வேல்சாமி அது பெரிய புராணத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க அப்படிம்பார். அவ்வளவு நினைவாற்றல் இருக்கு. அவர் 96 வயசாச்சுன்னா அவரு சொல்லியிருக்கு, என்ன கேட்டாலும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதனால இந்த ஒரு பாட்டு தான் நமக்கு வந்து எப்படி மலை நீக்க வினை நீங்குது அப்படிங்கிறது. அடுத்து கண்ணப்ப நாயனர் புராணத்துல அத்தனையுமே சைவ சித்தாந்தம். கண்ணப்ப நாயனர் புராணத்தை வந்து சும்மா கதையை நோக்கில் படிச்சோம்னா ஒண்ணும் கிடையாது. முழுக்க சைவ சித்தாந்தம் கொட்டி கிடக்குதாங்க. ஆமா, எப்படி நம்ம ஆன்மா வந்து அப்படி மேல போகுது அப்படிங்கறதெல்லாம் தத்துவங்களை எல்லாம் கடந்து நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது கண்ணப்ப நாயனர் புராணத்துல தான் இருக்கு.
பார்த்தா என்னவோ கண்ணை புடுங்கினாரு, அப்புனாரு, கறியை வச்சு படைச்சாரு, அப்படிதான் நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதுலதான் எல்லாமே இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து இதான் நம்ம நின்மல துரியாதீதம் அப்படிங்கறத ரொம்ப அவத்தையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நின்மல துரியாதீதம் ஏன்னா நம்ம அடைய வேண்டியது இதுதான். அதெல்லாம் படிநிலை. அடையக்கூடிய நிலை என்னன்னா துரியாதீதம் தான். இன்பத்தை பெற்றதானும் அதனை வழங்கிய முதல்வனும் இன்றைய இன்பமே தானாய் நிற்பது. ஆன்மாவிற்கு பிறவற்றை அறிதல் நீங்குதல் இல்லை. அனுபவமாகிய முடிந்த நிலை மட்டும் உண்டு. சிவபோகம் நிகழும் ஆன்மா எடுத்த உடலுடன் இருத்தலால் சீவன் முக்தி நிலை என வழங்கப் பெறும். அதாவது இதுதான் சீவன் முக்தி நிலை அப்படிங்கிறதுங்க. எப்படின்னா இந்த உடம்பு இருக்கிற பொழுதே அந்த இன்பத்தை அனுபவிப்பது. இப்ப இந்த உடம்பு நீங்கிய பிறகு பெருமான் திருவடியில போய் அந்த இன்பத்தை அனுபவிப்பது அது பரமுக்தின்னு பேருங்க. அது பரமுக்தி. அது நிறைய பேருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாரு போல நமக்கு கிடைக்கும். நல்ல சிவபுண்ணியம் செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த உடம்பு நீங்கிய பிறகு அந்த சிவலோகத்தில் போய் பெருமானுடைய திருவருள் இன்பத்தில் இருப்பாங்க. அதுக்கு பேரு பரமுக்தின்னு பேருங்க. சீவன் முக்திங்கிறது என்னன்னா உடம்பு இருக்கிற பொழுதே அனுபவிப்பாங்க. அதான் ரொம்ப நம்ம நாயன்மார்கள் எப்படின்னா உடம்பு இருக்கிற பொழுதே அனுபவித்தாங்க பாருங்க. அவங்களுக்கு பேர் தான் சீவன் முக்தர்கள் அப்படிங்கிறது. அந்த சீவன் முக்த நிலையில நின்றவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். சைவ சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளை நம்ம எப்படி செம்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. ஒவ்வொரு இப்ப சைவ சித்தாந்தம் படிச்சா தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்மளை நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா சித்தாந்தம் படிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம பெரியவங்க எந்த நிலையில இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஒரு வாய்ப்பு. அதனால அதான் அவத்தைகள் பத்தி இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேல தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இதுவரைக்கும் கேட்டதும் சேர்ந்து மறந்து போயிடும். நம்ம 65வது பாட்டுக்கு போயிடலாமா? பிறர் கொள்கைகளை மறுத்தல். ஆமா, அந்த காலத்திலேயே நிறைய மாற்று சமயங்கள் எல்லாம் இருந்திருக்கு இல்லைங்களா? மொத்தம் 6 வகை சமயங்கள் அப்படிங்கிறாங்க. 6 வகை சமயத்துல ஒவ்வொன்றுலயும் 6 கிட்டத்தட்ட 4 வகையான சமயம். அகச்சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், புறப்புற சமயம். 4லயும் 6. அப்ப 24 சமயங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. 24 சமயங்கள். அதுல 6 வகை 6 பிரிப்பாங்க. 6 வகை சமயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறர் கொள்கை மறுத்தல். கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டுளம் அறியும் எண்ணில் கொள்பவன் முதலியாகும். மண்டிய உணர்வு உயிர்க்கா மண்ணின் என்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேர் உண்டலாமே. ஆன்மா இந்திரியங்களை கொண்டு இப்ப நமக்கு உன்னை பார்க்கணும், உன்னை கேட்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம இந்திரியங்கள் வேலை செய்யணும். உன்னை பார்க்கறதுனா கண் என்று சொல்லக்கூடிய இந்திரியம் வேலை செய்யணும். உன்னை கேட்கறதுனா காது, செவி என்று சொல்லக்கூடிய இந்திரியம் வேலை செய்யணும். இதெல்லாம் வேலை செய்யலன்னு வச்சுங்களேன், நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அப்ப இப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? இந்திரியங்கள் தேவைப்படுது. இந்திரியங்கள் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. அதான் சொல்ற, இந்திரியங்களை கொண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிய பெற்ற விடயங்களை கொள்ளும் முறைமை போல ஒப்பற்றவனாய் நின்று தொழில்படுத்துகின்ற சிவனுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா அறியும் என்றால் இவ்வாறு அறியும் ஆன்மாவே முதல்வனாவான். அப்படின்னா இப்ப நம்ம கருவிகரணங்களை கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல பெருமானுடைய திருவருளை கொண்டு பார்க்கறதுக்கு நம்ம கத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லணும் இல்லையா? இப்ப கருவிகரணங்கள் இல்லாம பெருமானுடைய திருவருள் கொண்டு நம்ம ஆன்மா என்னைக்கு ஒன்றொன்றே அறியுதோ அதுதான் நம்ம உயர்ந்த நிலை அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முதல்வன் என்று சொல்றார். சிவனுடைய மிகுந்த ஞானம் ஆன்மாவுக்காக நிலை பெற்று அறியும் என்றால் பசித்திருக்கும் ஒருவனுக்காக மற்றொரு உண்டான் என்ற தன்மை ஒக்கும். ஆதலால் சிவனுடைய ஞானத்தை கொண்டு ஆன்மா முதன்மையாக இருந்து அறிவதும் இல்லை, ஆன்மாவுக்காக சிவன் அறிவதும் இல்லை என்பது கருத்து. இப்ப நமக்காக பெருமான் அறிவதும் இல்லை, பெருமானுக்காக நம்ம அறிவதும் இல்லை அப்படின்னு சொல்ற. ஆன்மா இந்திரியங்களை கொண்டு விடயங்களை அறிந்தார் போல சிவன் விகாரமின்றி நிற்க அவன் அருளை கொண்டு ஆன்மா முதன்மையாக அறியும் என்பர் ஈஸ்வர அவையாரவாதிகள். அவ்வாறு அறியும் என்றால் ஆன்மாவே கர்த்தா ஆவான், அதனால் அவ்வாறு கூறுதல் பொருந்தாது. இப்படி ஒவ்வொரு கருத்தா நீக்கிட்டே வர்றது. அவங்க மதத்துக்காரர் சொல்றது எல்லாத்தையும் நீக்கி கொண்டே வருவது. ஆன்மாவுக்கு சிற்றறிவுதானும் இல்லை, சிவனுடைய ஞானம் ஆன்மாவில் பொருந்தி நின்ற ஆன்மாவுக்காக அறியும் என்பது பரிணாமவாதியார் என்று சொல்லி பசித்துண்ண வேண்டிய ஒருவனுக்கு மற்றொருவன் உண்டது போல முடியும், ஆதலால் அதுவும் பொருந்தாது என்று சொல்லி சொல்லாரு. இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறார், மறுத்து சொல்றார்.
மருள்நிலை நீங்க துணை புரியும் அருள்நிலை அப்படின்னா, அதாவது இருள் நினை இறைவிதான் வந்து இறைத்தலும் இறைவில் என்னும் பொருள் நிலை கண்டு மாந்தர் பொறிந்திடுமாறு போல மருள்நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்துயர் தன்னுள் மண்ணும் அருளையும் ஒளியும் ஞாலத்து அறிந்தவாறு அறியுமென்றே ஞாயிறு வந்து இருளை மிகவும் நீக்கிய பொழுது சூரியன் வந்து இரவு நீங்கிறது, அந்த இரவிலே காண வேண்டும் என்று எண்ணியிருந்த பொருள்களின் நிலைகளை கண்டு மக்கள் மகிழ்தல் போல கலை முதலிய கருவிகளால் ஆணவ இருளில் கட்டுண்டிருந்த நிலை முழுவதும் நீங்கிய ஆன்மா இதுவரை காணாதவற்றை இறையருளால் கண்டு மகிழ்ச்சி அடையும் எனின் இவ்வாறு தான் அறிந்ததற்கு தன்னுள் நிலை பெற்ற திருவருளே துணை செய்தது என்பதை மறந்து இவ்வுலகில் தானாக எதனையும் அறிந்ததாக கருதும் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம கேவல நிலையில் இருக்கிற பொழுது எப்படி இருந்தோம்னா அங்க வந்து ஆணவம் மட்டும்தான் இருக்குதுங்க. ஆணவம் அதாவது எப்படின்னா, ஒரு கண்ணில்லாத ஒரு குழந்தை ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம இருந்தோம். நமக்கு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. அப்ப கேவல நிலையில ஆன்மா இருந்த நிலை அப்படிதான். ஒரு கண்ணில்லாத குழந்தை ஒண்ணு ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள கிடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் இருந்தோம். ஆனா சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, இறைவனுடைய திருவருள் நோக்கம் இந்த ஆன்மா எப்படியாவது சகலத்துக்கு வரணும்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணார்னா, கலை அப்படிங்கிற ஒரு கருவியை கொடுத்தார் நமக்கு. கலை அப்படிங்கிறது நமக்கு வித்யா தத்துவங்கள் இருக்கக்கூடிய 7 வித்யா தத்துவங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுல ஒன்று கலை. கலை அப்படின்னா என்னன்னா கழித்தல்னு பேர், வேற ஒன்றும் இல்லை. கலைனா கழித்தல். கழித்தல் என்ன, ஆணவ மலத்தை கொஞ்சம் அப்படி கழிக்கிறது. அதான் அந்த வித்யா தத்துவங்கிறது என்னன்னா, வித்தைனா அறிவுங்க, வித்யா தத்துவம்னா அறிவு விளக்கம் செய்யக்கூடிய கருவிகள். அதான் அந்த 7 தத்துவம். கலை அதாவது காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன். அதுல இந்த கலை அப்படிங்கிற கருவிதான் முதல்ல கூட்டப்படுது. அதற்கு பிறகு அப்படி இருளில் கட்டிருந்த நிலை முழுவதும் நீங்கிய ஆன்மா இதுவரை காணாதவற்றை இறையருளால் கண்டு மகிழ்ச்சி அடையும் என்னும் இவ்வாறு தான் அறிந்ததற்கு தன்னுள் நிலை பெற்ற திருவருளே துணை செய்தது. இப்ப திருவருள் தான் துணை செய்யுது. ஆனா ஆன்மா என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த தானாகவே எதனையும் அறிந்ததாக கருது. இதுதான் ஆன்மாவினுடைய சிற்றறிவு அப்படிங்கிறது. இப்ப திருவருள் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம திருவருள் இல்லைன்னா சகலத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இது மாதிரி எண்ணற்ற ஆன்மாக்கள், கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் பிறப்புக்கு வர்றதுக்கு வழி இல்லாம கிடக்குது. அதை இருட்டு வீட்டுக்குள்ள கிடக்கிற மாதிரி கிடக்குது. பெருமானுடைய திருவருள் பெற்ற ஆன்மாக்கள் தான் நம்ம எல்லாருமே. அவனுடைய பார்வை பட்டு தான் நம்ம இந்த பிறப்புக்கு வரோம். அதை நம்ம மறந்துடுறோம். என்ன செய்யறோம், எல்லாம் என்னுடைய முயற்சியினால நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம் பாருங்க. அதுதான் வந்து ஆன்மா செய்யக்கூடிய ஒரு அந்த பிழை. அதான் திருவருள் துணை அப்படிங்கறத மறந்துடுறோம் நம்ம. சூரியோதயம் உண்டாகி இறையிருள் நீங்கிற்று. நீங்கின உடனே இரவெல்லாம் தேடியும் கிடைக்காமல் சலித்து போய் தூங்கிய ஒருவன் விடியற் காலத்தில் இருந்து வந்து பொருள் எங்கே விழுந்திருக்கும் என்று எண்ணினானோ அங்கே வந்தான். அங்கே பொருள் இருப்பதை பார்த்து எடுத்துக்கொண்டான். எடுத்தவன் சூரியோதயத்தின் உதவியாலே தான் கண்டேன் என்று எண்ணுவதில்லை. பாருங்க, இரவு நேரத்தில் ஒரு பொருளை நாம கீழே போட்டுறோம். அந்த பொருள் இரவு முழுக்க தேடி கிடைக்கிறது இல்லை. ஆனா காலையில நம்ம எடுத்தா இது சூரியன் வந்ததுனாலதான் கிடைச்சதுன்னு யாராவது நினைக்கிறது இல்லை. நைட்டு கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப நல்லா தேடுன கிடைச்சிருச்சு. ஆனா உண்மையில அது கிடைச்சதுக்கு என்ன காரணம், இரவு போய் பகல் வந்தது. பகல் வந்ததுன்னா யாரு, சூரியன் வந்ததுனாலதான் கிடைச்சிருக்கு. அப்ப சூரியனுடைய உதயம் தான் அதுக்கு காரணம். ஆனா அது நம்ம நினைக்கிறது இல்லை. அது மாதிரிதான் எல்லாமே இறைவனுடைய திருவருளால தான் வருது. ஆனா நமக்கு அது தெரியறது இல்லை. அப்படிங்கறதா இந்த அந்த எடுத்தவன் சூரியோதயத்தின் உதவியாலே தான் கண்டேன் என்று எண்ணுவது இல்லை. இரவிலை கிடைக்கவில்லை, தானாக தேடியும் கிடைக்கவில்லை, வீணாக தேடி அலைந்தான். பொருள் கிடைத்த பிறகு தானே கண்டு எடுத்ததாக நினைக்கின்றான் அப்படிங்கிறதுதான். அப்ப சூரியோதயத்தின் உதவியாலே தான் கண்டேன் என்பது இல்லை. அதுபோல மாயாமல காரியத்தாலும் ஆணவமல காரியத்தாலும் இவனுக்கு வருகிற மருளும் இருளுமாகி எல்லாம் நீங்கிய மகிழ்ந்து தனக்குள் உணர்வுக்கு உணர்வாய். மருள் அப்படின்னா மயக்கங்க, இருள் அப்படின்னா ஆணவ மலம். ஆணவ மலத்தின் மூலமாக வரக்கூடிய மயக்கம், அதாவது பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று அறியக்கூடிய ஒரு மயக்கம். இது உலகத்துல நிலையான பொருள் சிவபெருமான் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதை நினைக்கிறதே இல்லை எப்பொழுதும். நம்ம என்ன உலக பொருள்கள் தான் நிலையானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதாவது ஒரு வீடு, வாகனம், இந்த மாதிரி இதுதான் நமக்கு வந்து நிலையான பொருள் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஆணவமல காரியத்தாலும் இவனுக்கு வருகிற மருளும் இருளுமாக எல்லாம் நீங்க மகிழ்ந்து தனக்குள் உணர்வுக்கு உணர்வாய் உயிருக்கு உயிராய் திருவருள் காட்டிட்டு என்ற நன்மை தெரிவது புண்ணியம் என்று சொல்லி ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சாமிகள்
திருவருட்பயன் உரை விளக்கத்துல சொல்றாரு. அவர் தான் காஞ்சிபுர சாமி அப்படின்னு சொல்றதுங்க. அவன் ஞானப்பிரகாச தேசிய பரமாச்சாரிய சாமிகள் தான். இவர்கிட்ட தான் வையாபுரியார், சென்னை பையா எல்லாருமே சைவ சித்தாந்தம் படிச்சாங்க. அந்த காலத்துல இவர் என்ன செய்வார்னா, காஞ்சிபுரத்திலிருந்து ரயில் வண்டியில வந்து கோயம்புத்தூர்ல வந்து சொர்ணா சோமசுந்தரன் ஒரு அம்மா இருந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, அம்மாவுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த சொர்ணா சோமசுந்தரம் அப்படிங்கிறவங்க நல்ல அந்த காலத்திலேயே ரொம்ப பெரியவங்க. அவங்க வீட்டில் வந்து சாமி வந்து தங்கிக்குவார். அப்படி தங்கி சென்னை பையா, வையாபுரியார் எல்லாரும் வந்து அவர்கிட்ட பாடம் கேட்டுட்டு மீண்டும் ஒருத்தர் அவரை கொண்டு அங்கே விட்டுட்டு வருவாங்களாம் காஞ்சிபுரத்தில். அப்படி போனவர் தான் சென்னை பையா. அவர் சொல்றாரு, வேலுசாமி காஞ்சிபுரம் போய் ஐயாவை கூட்டிட்டு வந்துட்டு வகுப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாளைக்கு இருப்பாரு, ஒரு மாசம் கூட இருப்பாரு. மீண்டும் அவரை கொண்டு போய் சரி வண்டி ஏற்றி விட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை, கொண்டு போய் அங்கேயே காஞ்சிபுரத்திலேயே விட்டுட்டு வருவாங்களாம் அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் அவங்க சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப அவர் ஆசிரியர் அப்படிங்கிறது அவங்க எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல அவங்க எல்லாம் அது மாதிரி படிச்சிருக்கிறாங்க. காண்பான் ஒளியிருளில் காற்றிடமும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும் அப்படின்னா பெருமான் தான் நமக்கு எல்லாம் செய்யறான் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. ஆன்மா அறியுமாறும் நுகருமாறும். ஆன்மா வந்து அறிவது எப்படி, அறிந்ததை நுகருவது எப்படி அப்படிங்கறது இதுல சொல்றாரு. அறிந்திடும் மனாதி வாயில் ஆனவை அவன்தனாலே அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திட அவைபோல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா கண்மத் தொன்மை அறிந்தவை நுகருமாறும் அருடுவன் அமலன் தானே அப்படின்னா அறிந்திடும் மனாதி பொருள்களை அறிந்திடும் மனம் முதலை அந்த கரணங்கள் ஐம்பொறிகளாகியவை ஆன்மாவின் துணையாலே அனைத்தையும் அறிந்திடும். அதாவது நம்ம ஒரு பொருளை அறிவதற்கு துணை செய்வது அந்த கரணங்கள் ஐம்பொறிகள். ஐம்பொறி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியலைங்க. செவி வாய் கண் மூக்கு ஸ்பரிசம் என்று சொல்லுவது. அந்த கரணம் அகக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லுவது. இதெல்லாம் வந்து ஆன்மாவின் துணையாலே அனைத்தையும் அறிந்திடும். இப்ப கண் இருக்குது அப்படின்னா ஆன்மாவினுடைய துணை இல்லாம பொருளை பார்க்க முடியாது. காது அதே மாதிரி தான். ஆன்மா இல்லைன்னா, ஏன்னா அதெல்லாம் சடப்பொருள் இல்லைங்களா. ஆன்மா ஒண்ணுதான் சித்து பொருள். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் அத்தனையும் சடப்பொருள். ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று அதுதான் சிப் இல்லைங்களா. அந்த சிப் இல்லாம ஒன்றும் வேலை செய்யாது. அதனால ஆன்மா இருந்தா தான் காது கேட்கும், ஆன்மா இருந்தா தான் கண்ணு தெரியும், ஆன்மா இருந்தா தான் எல்லாத்தையும் உணர முடியும். ஆனா அந்த நம்ம கண்ணுக்கோ அல்லது வாய்க்கோ மூக்கோ அப்படி தெரியுமா அப்படின்னா தெரியாது. நானே பேசுறேன், நானே கேட்கிறேன், நானே எல்லாத்தையும் செய்யறேன் அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு இருக்குது. அப்படி அவர்கள் ஒன்றும் எக்காலத்தும் ஆன்மாவின் துணையால் அறிகின்றோம் என்பதை அறிந்திடாது அந்த கர்ணங்களையும் ஐம்பொறிகளையும் போல ஆன்மாக்கள் சிவன் துணையால் அறிகின்றோம் என்ற தன்மை அறிய மாட்டார். இப்ப எப்படி என்ன சொல்றாருன்னா, எப்படி ஆன்மாவனுடைய துணை இல்லாம கருவிகரணங்கள் அறியாதோ அது மாதிரி சிவபெருமானுடைய துணையாலதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனா நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. இது சாமியினாலதான் நான் அதெல்லாம் அறிந்தேன் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இப்ப கருவிகரணங்களை நோக்க ஆன்மா அறிவுடையது இல்லைங்களா. அந்த கரணங்கள் ஐம்பொறிகளை நோக்க ஆன்மா அறிவுடையது. ஆனால் இறைவனை நோக்க ஆன்மா அறிவு குறைவானது இல்லைங்களா. நம்மை நோக்க யார் அறிவுடையவன்? சிவபெருமான் தான் அறிவு, பேரறிவுடையவன் அவன் தான். இப்ப இந்த கருவிகரணங்கள் எல்லாம் எப்படி ஆன்மாவினுடைய துணையால தான் நம்ம பார்க்கிறோங்கிறது தெரியாம பார்க்குதோ, அது மாதிரி ஆன்மா என்ன செய்யுதுன்னா சிவபெருமானுடைய துணையால தான் நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கிறோங்கிற அறிவு இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி தன்மையை அறியாம முன் செய்த வினை பகுதிகளை அறிந்து கருவிகளை கூட்டி வினை பயன்களை அனுபவிக்குமாறு செய்வோம் நிர்மலனாகி சிவனே. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம செய்த வினைக்கு ஈடாகத்தான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். வினை போகமே தேகம் கண்டாய் வினை நீங்கிடின் உடம்பு நில்லார். அதான் பட்டணத்தடியில அதான் சொல்றாருங்க. இன்னொன்னு சிவபோகசார அதான் சொல்லுதுங்க. சிவபோகசாரத்துல சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் எல்லாம் நாம் செய்த வினைக்கு ஈடாக சிவனருள் விளைக்கும் என்றால் எய்தவனை நாடியிரு அப்படின்றார். எய்தவன் யாரு? சிவபெருமான் தாங்க. ஆமா, சும்மா தனுன்னா உடம்பு, பிணினா வரக்கூடிய இன்ப துன்பங்கள், சுகதுக்கம் இன்ப துன்பங்கள் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா முன்னால் நாம் செய்த வினைக்கு ஈடாய் அப்படின்ட்டார். யாரு? சிவபோகசார பாடினது யாருன்னா தர்மபுரத்தினுடைய குருமுதல்வராக இருந்த குருஞான சம்பந்தர். அவர் சொல்றார், அது சிவபோகசாரத்துல இதுதான் உண்மை. ஆமா, எல்லாம் நாம் செய்த வினைக்கு ஈடாய் அப்படின்னா
சரி, வினைக்கு ஈடாயினா வினை ஏதாவது நாம செய்ய முடியுமானா வினையை ஒன்றும் செய்ய முடியாது. வினையை எய்தக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அதனால நீ அவனை போய் சேர்ந்துரு, அவனை நாடு இரு அப்படின்ட்டு, எய்தவனை நாடு இரு. இப்போ அதுதான் நமக்கு வந்து மனம் ஆதி மனாதி மனம் முதலிய அந்த கரணங்கள் வாயில் ஐம்பொறிகள் அவன் தனாலே ஆன்மாவின் துணையாலே என்று சொல்லி, அதான் சிவஞானபோத 5ஆம் நூற்பா, விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்தறிய ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமிழருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்று சொல்லி, காந்தம் முன் இரும்பு போல இறைவன் திருவருள் முன் ஆன்மாக்கள் செயல்படும். அதாவது என்ன சொல்ற, விளம்பியுள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்தறிய ஆங்கவை போல, அதாவது இப்ப சொன்னதுதான் ஐம்பொறிகள் நம்ம வந்து ஆன்மானாலதான் இதெல்லாம் பார்க்கறங்கிறது உணர்றது இல்லை. அது மாதிரி வந்து காந்தம் உணர்வின் தமிழருள் காந்தம் கண்ட பசாசத்தவைய அப்படின்னா, காந்தத்து முன்னாடி ஒரு இரும்பு போல நம்ம என்ன செய்வோம், இறைவன் திருவருள் முன்மா ஆன்மாக்கள் ஈர்த்து விடும், செயல்படும் என்று சொல்லி சொல்றாருங்க. இது சுந்தருடைய தருத்தாட்கொண்ட புராணத்துல கூட வருது. ஒரு இடத்துல எப்படி வருது அப்படின்னா, திரிமுக காந்தம் சேர்ந்த வள்ளிரும்பு அணையமா போல் அப்படின்பார். அதாவது அவர் வந்து பேசுறது வந்து தடுத்தாட்கொண்ட புராணத்துல கோபம் வருது சுந்தரருக்கு. கோபம் வந்தாலும் அவர் அடிமைன்னு சொல்லி வந்து ஆட்கொள்ள வந்தார் இல்லையா, கோபம் வந்தாலும் சாமியை விட்டு நீங்க முடியல அவரால், அவர் பின்னாடியே தான் போகணும்னு தோணுது. ஆனா கோபம் வருது, பேசுறாரு. அப்பதான் சொன்னாரு, திரிமுக காந்தம் சேர்ந்த வள்ளிரும்பு அணையுமா போல் அப்படிம்பார். அப்படியே ஒரு காந்தத்து முன்னாடி எப்படி இரும்பு சென்று சேருமோ அது மாதிரி எல்லாருமே அதே மாதிரி தான். இப்ப நம்ம மட்டும் நம்ம சௌரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. பெருமானுடைய வியாபகத்துல தான் நம்ம இருக்கிறோம். பெருமான் எப்படி நம்மளை இழுத்துட்டு போறாரோ அது மாதிரி தான் நம்ம போக முடியும். அதான் நமக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சியில அதுபோல சுவையன என்று சொல்லக்கூடிய பாட்டுல, எதியமை பணிகொழுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு, எதியமை பணிகொழுமாறது கேட்போம். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய எல்லா பணிகளும் பெருமானே உன்னுடைய திருவருள் தான் என்று சொல்லிதான் நம்ம வந்து அந்த திருப்பள்ளி எழுச்சியில நம்ம பார்க்கிறோம். இப்படி பொறிபுலன் கரணமெல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதர அவையை போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும் சிவனை காணா, அறிதரும் சிவனையெல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன். பெருமான் தான் நமக்கு அறிந்தும் அறிவித்தும் நிற்கக்கூடியவன் அப்படிங்கறத ஆன்மா உணர்ந்து கொள்ளுவதில்லை. எதை போல? கருவிகரணங்களை போல. கருவிகரணங்கள் எப்படி ஆன்மானாலதான் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் கேட்கிறோங்கிறது தெரியாம இருக்குதோ, அது மாதிரி ஆன்மா என்ன செய்யுது, பெருமானுடைய திருவருளால தான் நம்ம வந்து இப்படி எல்லாம் அறிய முடிகிறது. அப்படிங்கறத ஆன்மா அறிந்து கொள்ள முடியறதில்ல என்று சொல்லி சொல்றாருங்க. ஞான வாய்மை என்று சொல்லி, இறைவனே குருவடிவாக எழுந்தருள்வதான் ஞான வாய்மை அப்படிங்கிறது. அருள் உருநிலை. நம்ம திருவருட்பயன்ல வந்து அருள் ஒரு நிலை, அதாவது பெருமானுடைய திருவருளே குருநாதராக வந்து நம்மை ஆட்கொள்வதுதான் அருள் ஒரு நிலை என்று சொல்லிதான் ஞான வாய்மை அப்படிங்கிறது இதுதானுங்க. அதாவது திருவருட்பயன் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நூல். அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். அதாவது எப்படின்னா, திருவருள் அதனுடைய பயன், இதுதான் அந்த நூலினுடைய விளக்கமே. திருவருளை பற்றி சொல்லுவது 4வது அதிகரணம், அருளது நிலை இல்லைங்களா. அப்புறம் திருவருடைய பயனை பற்றி சொல்லுவது இன்பொருள் நிலை. திருவருடைய பயன் என்ன? ஆன்மா இன்பம் அடைவது. அது எத்தனாவது அதிகரணம்? 8வது அதிகரணம். அப்ப திருவருளை பற்றி நாம படிக்கிறது 4வது அதிகரணம். அந்த திருவருளே எப்படி வருது அப்படின்னா, அருளது நிலை, அருள் உரு நிலை 6வது அதிகரணம் தான் அருள் உரு. 5வது அதிகரணம் 5வது அதிகரணம் தான் அருள் உரு நிலை. அதாவது இறைவனுடைய திருவருள் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல எப்படி நமக்கு செயல்படுதுன்னா, உயிருக்கு உயிராக இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்குதா இறைவனுடைய திருவருள். அதை பத்தி சொல்லுவது 4வது அதிகரணம் இல்லைங்களா, அருளது நிலை. அந்த திருவருள் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு குருநாதராக வந்து முன்னாடி நின்று நமக்கு உணர்த்துது, உண்மை உணர்த்துது. அதுதான் அருள் உரு நிலை. திருவருள் உருவம் எடுத்து வரக்கூடிய நிலை தான் குருநாதர். அதனால நம்ம சைவ சித்தாந்தத்துல திருவருள் பயன்ல 5வது அதிகரணம் அருள் உரு நிலை. அப்புறம் அப்படி குருநாதர் நமக்கு அறிவித்ததுக்கு பிறகு, நமக்கு உபதேசம் செய்ததுக்கு பிறகு அறியும் நிலை இருக்குது பாருங்க, அது 6வது அதிகரணம் அறியும் நிலை. சரி, அறியும் நிலை வந்தாச்சு. அடுத்தது என்ன ஆகும்? உயிர் கொஞ்சம் விளக்கம் பெறும் இல்லைங்களா. உயிர் வந்து என்ன, அதாவது அது என்னது, அந்த இடத்துல இப்ப நம்ம யாரு, சிவபெருமான் யாரு, நமக்கு சிவபெருமானுக்கு என்ன தொடர்பு, அப்ப சிவபெருமான் உணர்த்தினாதான் நம்ம உணர முடியுங்கிற உண்மையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்குது பாருங்க. அதுதான் வந்து 7வது அதிகரணமாக இருக்கக்கூடிய உயிர் விளக்கம் அப்படிங்கிறதுங்க.
அது அப்படி அறிந்ததுக்கு பிறகு என்ன ஆகுன்னா ஆன்மாவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் எப்படின்னா என்றைக்கு நீங்காத பேரின்பங்க. இப்போ உலகியல் இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தான், அதாவது புலன்களால் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் நமக்கு. அதுக்கு மேல அந்த இன்பமே துன்பமாக மாறும் இல்லைங்களா. உலகியல் இன்பங்கள் எல்லாம் அப்படித்தான். ஆனா இந்த திருவருள் இன்பம் அப்படிங்கிறது அந்த உலகியலுக்கு மேற்பட்ட ஒரு இன்பம். அது என்றைக்கு நீங்காத ஒரு இன்பம். அதுதான் இன்புறு நிலை என்று சொல்லக்கூடிய 8வது அதிகரணம். சரி, இந்த இன்பம் கிடைச்சிருச்சு, இது நம்ம கூட இருக்குமா போயிருமா? அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இது எத்தனை நாளைக்கு இருக்கும், இல்லை போயிருமா அப்படின்னா போகாம இருக்கிறதுக்கு 2 உபாயம் சொல்றாரு. அதுதான் 9வது அதிகரணம் 10வது அதிகரணம். போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 5 எழுத்து அருள் நிலை, 5 எழுத்தை சொல்லணும். சரி, அதுக்கு மேல இன்னொன்னு என்ன? அடியாரோட சேர்ந்து இருக்கணும். அதான் 10வது அதிகரணம் என்று சொல்லக்கூடிய அணைந்தோர் தன்மை. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, 5 எழுத்தை சொல்லாம அடியாரோட சேராம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்ல நாம பழையபடிக்கே போயிடும். இதெல்லாம் வேண்டாம், வாப்பா போல, இதெல்லாம் சும்மா இப்போ ஜாலியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒருத்தன் வருவான். ஆமா, அவன் சொல்றது கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்ல யோசனையா தான் இருக்குது அப்படின்ட்டு என்ன செய்வோம், நம்ம அவன் பின்னாடி போயிடுவோம். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அந்த பெற்ற இன்பம் நம்மளை விட்டு நீங்க ஒன்னும் இல்லை, ஒரு மாசத்துக்கு திருக்கூட்டத்துக்கு வராம இருந்து பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. திருக்கூட்டத்தோட அடியாரோட சேராம திருமுறைகள் படிக்காம இருந்தோன்னு வைங்களேன், ஒரே மாசத்துல பழையபடிக்கு நாம போயிடுவோம். நிறைய பேர் தீக்க வாங்கினீங்க, நான் பார்க்குறேன், நிறைய பேர் தீக்க வாங்கினவங்க அதை செயல்படுத்துறது இல்லை. அவங்க சைவ ஒழுக்கத்தில் இல்லை, அந்த நெறியில் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, திருக்கூட்டத்தில் முறையாக அவங்க பணி செய்யறதில்லை. திருக்கூட்டத்தில் இருக்கணும், திருக்கூட்டத்தில் இருந்தாலொழிய ஏதோ ஒரு திருக்கூட்டத்தை சார்ந்து இருக்கணும். இந்த திருக்கூட்டம் தான் சொல்லலை, ஏதோ ஒரு திருக்கூட்டத்தில் சார்ந்து இருக்கும். அதாவது ஒரு கண்ணில்லாத ஒரு மாடு ஒரு மந்தையில் போய் சேர்ந்ததுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, குருட்டு மாடு மந்தையில் சேர்ந்தா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். அது மாதிரி நமக்கு ஒரு ஞானமும் இல்லாதவனாலும் பரவாயில்ல, அடியார் திருக்கூட்டத்தில் இருந்தா அதையும் நம்மளை போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துருவான். அதனால நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவருட் பயனில் சொல்லக்கூடிய 9வது அதிகாரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்து அருள்நிலை, இன்னொன்று அணைந்தோர் தன்மை என்று சொல்லக்கூடிய அடியார் திருக்கூட்டம். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெற்ற இன்பம் நம்மளை விட்டு போகாம இருக்கணும்னா அது ஒண்ணுதான் வழி. ஞான வாய்மை, அருள் உருநிலை. இப்ப இறைவனே குருநாதராக நமக்கு அருள் செய்யறார். இதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணுங்க. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணா காணொனாதா காணொனானா காணொனாதாம் காணொனாதான் காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணொனாதாம் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னா முன்னம் ஈட்டிய தபத்தினாலே இறையருள் உருவாய் கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குறுகுமாறே. எப்ப சாமி குருநாதரா வருவார்னா ஈட்டிய தவத்தினாலேன்னு. அது ரொம்ப முக்கியங்க. நம்ம தவம் செஞ்சிருக்கணும், நம்ம செய்த தவத்திற்கு கேட்டார் போலதான் சாமி என்ன செய்வார், குருநாதரா நமக்கு ஆட்கொள்வார். ஈட்டிய தவத்தினால் ரொம்ப முக்கியம். காட்டிடும் கரணம் ஒன்றும் காட்டும் கருவிகளாகிய ஞானேந்திரியங்கள் ஒன்றும் இல்லையாயின் ஆன்மாவினால் ஒன்றையும் அறிய இயலாது. ஞானேந்திரியங்கள் எல்லாம் ஆன்மாவினால ஒன்றையும் அறிய முடியாது. இப்போ ஆன்மாவும் எப்படி அறிய முடியும்? கருவிகரணங்களால தான் அறிய முடியும். அதே மாதிரி இந்த ஞானேந்திரியங்களாலே உண்மை ஞானத்தை அடையவும் இயலாது. முற்பிறவிகளில் செய்த சரியை கிரியை யோகமாகியவற்றின் பயனால், பாருங்க, முற்பிறவிகளில் செய்த சரியை கிரியை யோகமாகியவற்றின் பயனால் இருவினையொப்பும் சக்தி நிபாதம் உண்டாக இதுவரை ஒன்று உணர்த்தி இறைவன் திருவருளை திருமேனியாக கொண்டு குருநாதராய் எழுந்தருளி தீக்கை செய்து இக்கருவிகளை நீக்கி திருவடி அடையுமாறு ஞானத்தை வழங்கி அருள்வான். இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமா, நம்ம எப்படின்னா 3 வகையான ஆன்மாக்கள் 3ங்க. என்னன்னா விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இப்ப விஞ்ஞானகல ஆன்மாக்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மலம் மட்டும்தான் இருக்கு, ஏன்னா ஆணவம் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா. அப்புறம் பிரளயாகல ஆன்மாக்கள் அப்படின்னா 2 மலம் இருக்கு, அவங்களுக்கு மாயை இருக்காது, ஆணவம் இருக்கும், கண்மம் இருக்கு. கண்மம்னா வினை இல்லைங்களா. சரி, அப்புறம் 3 மல ஆன்மாக்கள் சகல ஆன்மாக்கள் தான் நமக்கு என்னன்னா எல்லாமே இருக்கு, எந்த குறை இல்லாத மகராசன் கூட்டம் யாருன்னா நம்ம தான். ஆமா, 3 மலம் இருக்கு, ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, மாயை இருக்கு, அதுக்கு மேலேயும் கூட இருக்கு, அது நமக்கு என்னன்னு தெரியல. ஆமா, அப்படி எல்லாம் 3ஐயும் வச்சிருக்க கூடியது யாருன்னா நம்ம தான்.
இப்ப ஒருமல ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானகள் ஆன்மாக்களுக்கு இறைவன் எப்படி வருவான்னா, அறிவுக்கு அறிவாக இருந்து உள்ளுக்குள்ள இருந்தே உணர்த்துவார். அவங்களுக்கு ஒன்றும் உருவமெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தே சாமி வந்து உணர்த்துவார். அது எப்படின்னா, அந்த ஆணவ மலமும் சீக்கிரமா அவங்களுக்கு பரிபக்குவம் ஆயிரும். அந்த அவங்களுடைய வினை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இருந்தாலும் அந்த நம்ம மனுஷனா பிறந்த அத்தனை பேருத்துக்கும் ஆணவ மலம் அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு சகசமலங்க. சகசமலன்னா இருக்கிறதே தெரியாம இருக்கிறது. ஆமா, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதனால அது மட்டும் இருக்குது. சரி, அவங்களுக்கு இறைவன் அப்படி உயிருக்கு உயிராக வந்து அறிவுக்கு அறிவாக இருந்து ஆட்கொள்றார். சரி, இருமல ஆன்மாக்களுக்கு மாயை கிடையாது. அவங்க மாயை இல்லைன்னா என்னன்னா, இந்த உலக தொடர்புகள் அவங்களுக்கு இல்லைங்க. ஏதோ வினையின் காரணமா, அந்த வினை பயன் காரணமா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா அவங்க போயிடுவாங்க. இப்ப நமக்கு அவங்களுக்கு சாமி எப்படி வருவாரு? மான்மழுவோட திருநீலகண்டத்தோட அப்படி வந்து சாமி வந்து முன்னாடி வந்து நின்று அவங்களை ஆட்கொள்வார், உபதேசம் பண்ணுவார். நமக்கு எப்படின்னா, நம்ம சகலர்கள் பேரு. நமக்கு எப்படின்னா, மானை காட்டி மானை பிடிப்பது. இந்த வேடர்கள் எப்படி ஒரு மிருகத்தை காட்டி ஒரு மிருகத்தை பிடிப்பாங்களோ, அது மாதிரி சாமி என்ன செய்யறாரு? உன்னைய வச்சுக்கிறண்டா எறா அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரியே ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி, அதே மாதிரி நம்மள மாதிரியே அவரை எல்லாம் செய்ய செய்ய சொல்லி நம்மளை ஆட்கொள்றாரு. அதனால நம்ம அவரும் நம்மளும் ஒன்று நம்ம நினைச்சுக்குவார். நமக்கு உபதேசம் பண்ண குருநாதர் யாருன்னா சிவபெருமான் தான் குருநாதர், இல்லைங்களா? அவங்க எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா நமக்கு ஒரு உபதேசம் பண்ணவர் தான் நமக்கு குருநாதர் தான் சிவபெருமான். அப்ப மும்மல ஆன்மாக்களாகிய நமக்கு பெருமான் மானுட சட்டை தாங்கி தான் வருவார். அதுதான் இங்க பெருமான் அப்படிதான் வந்திருக்கிறார். அதான் காட்டும் கருவில ஞானேந்திர ஒன்று அதை சக்தி நிவாதம் உண்டாக இதுவரை உள்நின்று உணர்த்தி இறைவன் திருவருளை திருமேனியாக கொண்டு குருநாதராய் எழுந்தருளி வந்து தீக்கை செய்து இக்கருவிகளை நீக்கி திருவடி அடையுமாறு ஞானத்தை வழங்கி அருள்வான். இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆன்மா பெத்த நிலையில் கருவிகளுடன் சேர்ந்து உணர்த்த உணருமே என்று அக்கருவிகளின் துணையின்றி உணரமாட்டார். இப்ப இருக்கக்கூடிய நிலை தான் பெத்த நிலைங்க. பெத்தம் சகலம் எல்லாம் ஒண்ணுதான், இல்லைங்களா? கேவலங்கிறது வேற, சுத்தங்கிறது வேற. பெத்தம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், சகலம்னாலும் ஒண்ணுதான். இப்ப வந்து நமக்கு என்னன்னா, கருவிகரணங்களோட சேர்ந்துதான் நம்ம எல்லாத்தையும் உணர முடியும். ஆமா, கருவிகரணங்கள் அதனுடைய துணை இல்லாம நம்ம உணர முடியாது. கருவிகளின் துணையால் வரும் அறிவும் ஏகதேச அறிவன்றி முற்றறிவாகிய மெய்ஞானமாகாது. சரி, கருவிகரணங்களால வரக்கூடிய அறிவே பெரிய முடிந்த அறிவானா? அப்படி அல்ல. அது வர ஏகதேச அறிவுன்னு பேருங்க. அது முற்றறிவு கிடையாது. அப்ப இறையருளால் வரும் ஞானமே நிலையான பதி ஞானம் அப்படின்னார். அப்படின்னா பெருமான் திருவருளால் வரும் பாருங்க, அதுதான் நிலையான ஞானம். அது எப்ப கிடைக்கும்? நின்மலவத்தில் தான் கிடைக்கணும். அது நின்மலவத்தை எப்போ கிடைக்கும்? குருநாதர் உபதேசம் பண்ண மந்திரத்தை இறைவன் திருவருளை நாம முன்னின்று நிறுத்தி நெற்றி புருவத்தில் வச்சு நம்ம தியானிக்கின்ற பொழுது நமக்கு அந்த நின்மலவத்தை கிட்டும் அப்படின்னு சொல்றார். அதான் பதிஞானம் என்று சொல்லுவது. முன்னம் ஈட்டிய தவம். அப்ப நமக்கு குருநாதர் வரதுக்கே என்ன செய்யணும்னா, போன பிறப்புல தவம் செஞ்சிருக்கோம், இல்லைங்களா? முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட கணப்ப நாயனாருடைய புராணத்தில் வருது, இல்லைங்களா? என்ன சொல்ற? முன்பிசை தவத்தின் ஈட்டம்னார். கணப்ப நாயனாருக்கு யார் குருநாதர்? காலத்தினாதரே குருநாதர். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அவருடைய ஒரு வினை பயன் அவருக்கு வந்து காலத்தினாதரே குருநாதரா வந்தார். காலத்தினாதர் வந்து எப்படி வந்தார் அப்படின்னா, உள்ள இருந்தே உணர்த்தினார். அவருக்கு நேரில் வந்தெல்லாம் தீட்சை எல்லாம் பண்ணல, ஆனா உள்ள இருந்தே சாமி பார்வையின் மூலமாகவே. அதுக்கு பேரு சச்சு தீட்சைன்னு பேருங்க. சச்சு தீட்சை இல்லைன்னா நயன தீட்சை அப்படின்னு சொல்லி பேரு. நயனம்னா என்ன? பார்க்கிறது. ஒரு பார்வையின் மூலமாக குருநாதர் வந்து சீடனை மாற்றுவது. அதுதான் வந்து அங்க நடந்தது. அதாவது பெரிய புராணத்துல வருது, இல்லைங்களா? அருமையான இடம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. குருநாதர் மூலமா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத கணப்ப நாயனார் புராணத்துல பார்க்கலாம். சொல்ல என்ன பண்ண அதுக்கு இல்ல, அது இல்லைங்க. இன்னொரு பாட்டு இருக்கு. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கொண்டு அறுத்திரு நோக்கம் எய்த. அப்படி பார்த்ததுனால என்னாச்சு? தங்கிய பவம்னா இதுவரைக்கும் இருந்த பிறப்பு. இதுவரைக்கும் எத்தனை பிறப்புல என்னென்னவெல்லாம் செஞ்சாரோ அத்தனையும் போயிருச்சு. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னார். அதுதான் அந்த தீட்சையானது. அந்த நயன தீட்சையின் மூலமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத கணப்ப நாயனார் புராணத்துல தான் பார்க்க முடியும். திங்கள் சேர் சடையார் யாரு? குடுமி தேவர்.
சென்றவர் யாரு? கண்ணப்ப நாயனார், தினனார் இல்லைங்களா? அதுதான் நம்ம அந்த கண்ணப்ப நாயனார் புராணத்துல அந்த பாட்டில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் பார்த்தார், இவர் இன்னும் பார்க்கவே இல்லை. நாம முண்டி அடிச்சுட்டு போய் முன்னாடி உட்காந்து என்ன பிரயோஜனம்? சாமி பார்க்கணும், இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவன் இது கடைசியில் இருக்கிறவன கூட சாமி பார்ப்பாரு. அவனுக்கு தவம் இருந்ததுன்னா சாமி எல்லாத்தையும் விலைக்கு விட்டு பார்ப்பாரு. அதனால அதுதான் நம்ம போய் பார்க்கறது அப்படிங்கறத காட்டிலும் பெருமான் திருநோக்கம் நம்ம மேல படும். அதுதான் கண்ணப்ப நாயனார் புராணத்துல நடந்தது. அவர் இன்னும் போகவே இல்லை, மேல ஏறல. அதுக்கு முன்னாடியே சாமி பாட்டார். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணையினர். அங்கனர் அருட்தன்மை வாய்ந்த கண்களாம். பெருமானுடைய கண் எப்படி? அங்கன் அப்படின்னா அருட்தன்மை வாய்ந்த கண்கள். அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்தனர். அப்படி எய்ததுனால என்னாச்சு? தங்கிய பவம்னா இதுவரைக்கும் எத்தனை பிறப்பெடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பில் இருக்கக்கூடிய பாசங்களும் நீங்கியதுங்க. அதான் ரொம்ப முக்கியம். தங்கிய பவம், இனிமேல் அவருக்கு பிறப்பு இல்லை, இனிமேல் எந்த ஒரு பிறப்பும் கிடையாது. இதுவரைக்கும் எடுத்த பிறப்பு அத்தனையிலேயே இருக்கக்கூடிய அந்த கண்மங்கள் புற நீங்குது. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்க. அப்படி நீங்கியாச்சுன்னா என்ன ஆகும்? அங்க ஒண்ணும் கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கு. பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவம். இப்படிதான் கண்ணப்ப நாயனாருக்கு மல நீக்கமானது. இதை கடைசி எங்க முடிச்சு காட்டுறாரு அப்படின்னா, முன்பு திருக்காலத்தை முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவே தகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையிரண்டு சாருமல 3 மர அன்பு விளம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ. முடிஞ்சு போச்சு, சைவ சித்தாந்தமே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நம்ம நடத்த வேண்டிய வகுப்பு முடிஞ்சது. அந்த பாட்டோட முடிஞ்சது. முன்பு திருக்காலத்தை முதல்வனார் அருள் நோக்கால் மறுபடியும் சொல்றாரு, மறுபடியும் சாமி பார்க்கிறாரு. அப்படி பார்த்ததுனால இன்புருவே தகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை. இந்த உடம்பு எப்படி இருந்ததுன்னா அது வரைக்கும் இரும்பு மாதிரி இருந்தது. அப்ப எப்படி ஆச்சு? சாமியினுடைய பார்வைப்பட்டனும் பொன்னா மாறிடுச்சு. இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு அப்படின்னா மாயைங்க, மாயை போயிடுச்சு. வினை 2 நல்வினை தீவினை போயிடுச்சு. அப்புறம் சாருமல 3 வினைன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் அதுக்கு 3 மலம்னா ஆணவ மலத்துக்கு வேற இருக்கக்கூடிய மூலமல கண்மமும் போயிடுச்சு, மூல கண்மமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்ப கண்ணப்ப நாயனார் எப்படி இருக்கிறாரு? அப்படி சிவமே வடிவா அன்பே வடிவமா இருக்கிறார். அதான் அதனாலதான் அந்த புராணத்தை நம்ம அடிக்கடி மேற்கோள் எடுத்துக்கணுங்க. அதான் சேக்கிழ பெருமான் சொன்னாரு, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடைவு சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே நேர்வர நோக்கி நின்றார் நீலருள் நீங்க நின்றார் அப்படின்னாரு. என்ன சொல்றாருன்னா, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும். காட்டுல போய் கண்ணை மூடிட்டு முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் தவம் செஞ்சாங்களாம். அப்படி செஞ்சு சிவபெருமான பார்த்தாங்களான்னா பார்க்க முடியல அப்படின்ட்டாங்க. சரி, அப்படி பார்க்க முடியாத சிவபெருமான கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு? ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே அப்படின்ட்டார். அப்படி அன்பின் மூலமாகவே பார்த்தாங்க. அப்படி அன்பின் மூலமாக அடைந்த கண்ணப்ப நாயனார் என்று சொல்லி அந்த பாட்டில் சொல்றாரு. அருமையான திருப்பாட்டு. இப்ப குருநாதருடைய வேலை என்னன்னா, நம்மளுடைய மலத்தை நீக்கணும், பார்வையின் மூலமாகவே நீக்கணும். அதுக்கு பேர் சச்சி தீட்சைன்னு பேருங்க. அப்புறம் வாசக தீட்சை, மந்திரம் சொல்லி கொடுக்கறது. அப்புறம் ஸ்பரிச தீட்சை, நமக்கு திருநீர் வச்சு விடுறாங்க இல்லையா, தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அது ஸ்பரிச தீக்கை. அப்புறம் மந்திர உபதேசம் பண்றது மந்திர தீக்கை. இத்தனை தீக்கை இருக்கு. அப்புறம் திருவடி தீக்கை. திருவடி தீக்கையும் மணிவாசக பெருமானுக்கு கிடைச்சது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் நவதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். அப்படி செஞ்சதுனால என்னாச்சு? ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்றே வெறுத்திட வேண்டும். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழு. பெருமான் திருவடியும் வச்சிருக்கிறாரு, மந்திர உபதேசமும் செய்திருக்கிறார். மணிவாசக பெருமானுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. தம் முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களை செல்லும் 8ஆம் சூத்திரம். அப்படி அந்த நிலை யாருக்கு கிடைச்சதுன்னா மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில குருந்தமரத்தடியில கிடைச்சது. தம் முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அங்க என்ன பண்ணாரு சாமி? குருந்தமரத்தடியில அப்படி சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சுட்டு இருந்தார். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ ஓசை கேட்டுச்சு. இவர் அந்த வழியா போனவரு சாமி கூப்பிட்டாரா, வாயென்ற வண்ணம் பணித்து என்னை வாயென்ற வான்கருணை அப்படிங்கிற இல்லையா, போத்துமையில சொல்றாரு இல்லையா, பாதபோரா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணாராம் சாமி. அப்படி பண்ணினதுனால என்னாச்சு அப்படின்னா, என்ன வேலையா வந்தோங்கிறத மறந்துட்டாரு. கோயில் கட்டதான் இது குதிரை வாங்க தானே வந்தாரு. குதிரை வாங்க வந்தவரு வந்த வேலையை மறந்துட்டாரு. மறந்துட்டு என்ன செஞ்சார்? கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டார். அதனால பெருமானுடைய திருநோக்கம் முதல்ல நம்ம மேல படணும். இவர் போய் கேட்கல,
அவர் எல்லா சீடர்களும் அப்படி அமர்ந்து கொண்டு அவர் குருந்த மரத்தடியில் இருக்கிறாங்க. இவரும் போறாரு. அப்படி போன உடனே சாமி வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வா என்ற வான்கருணை அப்படின்னு. அதுதான் அருளாளர்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய ஒரு உபகாரம் அப்படிங்கிறது. அப்ப அதுதான் இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்றது அன்பினை எடுத்து காட்ட என்று சொல்லி கணப்பனார் பணத்தை நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார். மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி எழுபெரும் வேட்கையோடு என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழுபெரும் வேட்கையோடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் சொல்றாருங்க, நானனும் அன்பும் நளிர்வரை ஏற அப்படிம்பாரு. நானனும் அன்புன்னார். அதாவது ரெண்டு பேரும் போறாங்க. நானன் தானே அழைச்சிட்டு போறான். தினனார நானன் அழைச்சிட்டு போறான். நானனுக்கு முன்னாடி இவரோட அன்பு போயிடுச்சு. கணப்பனாருடைய அன்பு நானனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது. அதான் நானனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற அப்படிம்பாரு சேக்கிழார். அதனால அந்த நிலை அப்படிங்கிறது தான் வழிபாட்டினுடைய உயர்ந்த நிலைங்க. அந்த நிலையை அடையிறதுக்கு நாம முடியுமா முடியாதாங்கிறத ரெண்டாவது முயற்சி செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். தமக்கு முதலாய் இதுகாரம் உள்நின்று உணர்த்தி வந்த பரம்பொருட்கு அன்றி ஏனையோர்க்கு அவ்வியல்பு அறிந்து உணர்த்துதல் கூடாது என்பார் தமது முதல் தானே என்று சொல்லி சிவஞான மாபாடியத்துல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்ல. ஞானத்தினுடைய இயல்பு சொல்ற. பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடொழியும் வன்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளரொளி போல வையம் தன்னகம் வயலும் நச்சு சடங்களின் வருதா தடங்களின் வருதான்னு பாருங்க. சாரதான் வரும். நச்சு சடங்களின் தன்மைதாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். ஞானம்னு என்னன்னு சொல்றாரு பாருங்க. பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடொழியும் பன்மையினர் பல நிறங்களையும் தன் நிறமாக கவருகின்ற பழமையான பளிங்கிற்கு மிக்க ஒளியையும் பல நிறங்களும் பொருந்தி விளங்கும் தன்மையையும் கொடுத்த ஞாயிற்றின் ஒளி போல ஒரு பளிங்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பளிங்கு முன்னாடி எந்த பொருளை கொண்டு வச்சாலும் அந்த பொருளுடைய வண்ணம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா சூரியனுடைய ஒளி தான் அதுக்கு காரணம். பளிங்குக்கு தானே ஒளி கிடையாது. அது சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் நமக்கு அந்த பொருளுடைய தன்மையை நமக்கு காட்டு. அது மாதிரி அந்த இந்த உலகத்தில் இது உலகெடுத்து பொருந்தி செயல்படும் அறிவுடையதும் அறிவற்றதும் ஆகிய பொருள்களின் தன்மைகளை தான் பொருந்தாமல் ஆன்மாக்கள் நற்பயன்களை பெறுமாறு எங்கும் நீக்கவர நினைந்திருக்கும் சிவ ஞானமே உண்மை ஞானம் என்று கூறுவர் அறிஞர் என்று சொல்லி, அதாவது அதை தன்னைத்தான் தன்மைகளை அறிவற்ற பொருள்களின் தன்மைகளை தான் பொருந்தாமல் ஆன்மாக்கள் நற்பயன்களை பெறுமாறு எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடிய சிவஞானமே உண்மையான ஞானம் என்று சொல்லி இப்ப ஞானத்தினுடைய இயல்பை நமக்கு சொல்றாரு. தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்போ என்று சொல்லி படிகம் ஆன்மாவுக்கு ஓமை, நிறங்கள் பாசத்துக்கு ஓமை என்று சொல்லி ஞாயிற்றினொழி திருவருள் ஞானத்துக்கு ஓமை என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. மருளினால் இருளாய் நிற்கும் அருளினால் ஒளியாய் நிற்கும். ஆன்மாவுடைய நிலையை சொல்றார். ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா சொல்றாரு பாருங்க. மருளினால் இருளாய் இருக்கும் அருளினால் ஒளியாய் அப்படின்னா ஆன்மாவுக்கு ஒரு தன்மை உண்டு. படிச்சிருக்கிறோம் இல்லையா? சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மாங்க இல்லைங்களா? இப்ப நாம எதை சார்ந்து இருக்கிறோம்னா உலகியலை சார்ந்து இருக்கிறோம் இல்லையா? உலகியல சார்ந்து இருக்கிற பொழுது நமக்கு என்னன்னா இப்ப என்னென்ன இருக்கு? ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் இருக்கு. மாயை அப்படிங்கிறது என்னன்னா மயக்கத்தை தரக்கூடிய ஒரு இது நிலை. அதான் இப்ப ஆன்மா மாயையில் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? மயக்கத்தை தான் கொடுக்கும். மாயையில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு மயக்கம் தான் இருக்கும். மயக்கம்னா ஒரு பொருள்களை தெளிவாக தெரிய முடியாத ஒரு நிலை, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பெருமான் அப்படின்னா பெருமான் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்யறான். ஆனா அவர் தான் எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இல்லாம செய்யக்கூடியதான் மயக்கம் அப்படிங்கிறது. அதான் மயக்க நிலை அப்படின்னு சொல்றது. சரி, இதே ஆன்மா சுத்த நிலைக்கு போகுது. நல்ல பக்குவம் அடைந்ததுக்கு பிறகு சுத்த நிலைக்கு போகுது. சுத்த நிலைக்கு போற பொழுது எப்படி இருக்கு? யாரு கூட இருக்கும்? திருவருளோட இருக்கு. அப்படி திருவருளோட இருக்கக்கூடிய ஆன்மா எப்படி இருக்குன்னா ஒளியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளியா இருக்கும்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். அது நல்ல தெளிவான ஒரு நிலையில இருக்கக்கூடியது ஆன்மா இல்லைங்களா? அப்ப ஒரே ஆன்மா ஒரு கொஞ்ச காலத்துல இப்படி இருக்குது, மயக்கத்தில் இருக்கு, அப்புறம் கொஞ்ச காலத்துல தெளிவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் காரணம். அந்த ஆணவ மலம் குறைகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மயக்க நிலை மாறி என்ன ஆகும்? அந்த தெளிவு கிடைக்கும். அப்ப அது மாறுறதுக்கு தான் நம்ம பெருமானை உபதேசம், குருநாதர் உபதேசம் செய்வது, திருமுறைகள் படிப்பது, பெருமானை வழிபாடு செய்வது, சரியை கிரிய யோகம் எல்லாம் செய்வது அதற்காகத்தான். இந்த பாட்டு நல்ல பாட்டு. மாயை
மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆயார் உயிரின் மேவும் அருளினால் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆயார் உயிரின் மேவும் அருளினால் ஒளியாய் நிற்கும் என்று சொல்லி 70வது பாட்டு. மாயை மாயேயமாகியவை கெடாமல் வரும் இருவினையின் பயன்களாகிய அந்த புண்ணிய பாவங்களின் உண்மை பயனை நுகரும் ஆன்மாவினிடத்தில் ஆணவமாகிய அறியாமை மேவிய பொழுது உண்டாகும் மயக்க நிலையில் முற்கூறிய ஞானம் வெளிப்படாமல் மறைந்திருக்கும். அதாவது ஆணவ மலம் மேவி இருக்கின்ற பொழுது, நம்ம ஆன்மாவில் ஆணவ மலம் நிறைந்திருக்கின்ற பொழுது என்ன ஆகும்? அது ஞானம் மயக்க நிலையில் இருக்கும். அப்புறம் வெளிப்படாமல் மறைந்திருக்கும். மாயை மாயமாகி மாய்ந்து போக, இந்த மாயையெல்லாம் மாய்ந்து போக அழிந்து போக இருவினையின் பயன்களாகிய புண்ணிய பாவங்களின் உண்மை பயனை நுகரும் ஆன்மாவினிடத்தில் திருவருள் மேவிய பொழுது அத்தகைய ஞானம் வெளிப்பட்டு விளங்கி நிற்கும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமா, ஒரே ஆன்மா மாயையில் இருக்கின்ற பொழுது மயக்கத்தில் இருக்குது, திருவருளோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது தெளிவா இருக்குது, ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி. சுத்தமாய் என்று பலரும் பொருள். சுத்தமாயை மயக்கத்தை செய்யாது. அசுத்த மாயினாவே நமக்கு அசுத்த மாயை தான். அசுத்த மாயில தான் ஆணவம் இருக்கு. அது அசுத்தமாயின்னு பெயரே என்ன காரணம்னா ஆணவம் கலந்திருக்கிறதுனால அதுக்கு பேர் அசுத்தமாய். சுத்தமாயினா ஆணவம் இல்லாத பகுதி சுத்தமாய். அதனால நமக்கு இந்த இடத்துல மாயை அப்படின்னு வெறுமனே சொன்னாலும் கூட நமக்கு என்ன அசுத்த மாயைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். தூங்கிட்டாரா? கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தூங்கிடுவாங்க. அப்பதான் தூங்குறான்னு நினைக்காத. இதனால் துன்ப கலப்பின்றி இன்பம் மட்டும் தருவது சுத்தமாயை. ஆமா, சுத்தமாயை இன்பத்தை மட்டும் கொடுக்கும். ஏன்னா அங்க ஆணவ மலத்துக்கு வேலை இல்லை. அங்க யார் இருக்கா? பெருமானுடைய திருவருள் மட்டும்தான் அங்க இருக்கு, வேற எதுவும் கிடையாது. சுத்தமாயி இறைவன் நின்று தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை கலம்தான். ஆனா ஆன்மாவுக்கு அங்க வேலை இல்லை. இன்ப கலப்பின்றி துன்பம் மட்டும் தருவது அசுத்தமாய் என்பது தெரிகின்றது. எனவே மாமாய் என்பதற்கு சுத்தமாய் என்று பொருள் செய்யக்கூடாது என்று சொல்லி ஐயா இருக்க. உமாவதி சிவம் என்ற சொல்லை மாயேயம் மாமாய் உமாவதி சிவம் மாயை என்ற சொல்லை மாயேயம் என்று பொருளில் ஆண்டுள்ளார். மாமாயை என்பதை மாயேயம் என்றே கொண்டனர் என்று சொல்லி மாமாயை என்பதற்கு தூலமாகிய மாயா காரியங்கள் என பொருள் கொள்ளலாம். சுத்தமாய் என்று இங்கு பொருள் கொள்வதற்கு இடமில்லை. வையாபுரியார் கச்சிப்புணருடைய சைவ சித்தாந்தங்கிற நூல்ல எழுதியிருக்கிறார். அப்போ மாமாயை அப்படிங்கிறதுக்கு நமக்கு மாயா காரியங்கள் என பொருள்களை சுத்தமாய் என்று இங்கு பொருள் கொள்வதற்கு இடமில்லை என்று சொல்லி சொல்றார். மாயா வரும் இருவினை மாயாமல் கெடாமல் வரும் இருவினை. ஆமா, நமக்கு வினை மட்டும் எப்பொழுதும் கெடவே கெடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம செய்யக்கூடிய வினை எப்பொழுதும் நம்ம கூடவே வருங்க. ஆமா, எப்படி நம்முடைய நமக்கு பின்னாடி புண்ணிய பாவங்கள் தான் கூட வரும். அது ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய வினை இருக்குது பாரு, அது என்னைக்கும் நம்ம கூட இருந்த நல்வினையா இருந்தாலும் இருக்கும், தீவினையா இருந்தாலும் இருக்கும். நல்வினை என்று சொல்லுவது பொன் விலங்கு, தீவினை என்று சொல்லுவது இரும்பு விலங்கு. எப்படி இருந்தாலும் விலங்கு விலங்கு தான். அதனால நல்வினையும் நீங்கணும், தீவினையும் நீங்கணும். அதனால விலங்கு விலங்கு தான். மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை எனும் இரண்டு வினையும் என்று சொல்லி இருவினை இருள் சேர் இருவினைன்னு வள்ளுவ பெருமான் சொல்றார் இல்லையா? அது இருள் சேர் இருவினைங்கிறது என்னன்னா நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினையும் அப்படின்னு தான் பரிமையாளர் உரையில சொல்றாருங்க. அதாவது அசுத்தமாயல் தான் இதெல்லாமே. மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினையும் என்று சொல்லி பரிமையாளர் உரையில சொல்றாரு. ஆணவமாகி அறியாமை மேவினால் ஆணவமல மேலிட்டு சிவஞானம் தோன்றாமல் நிற்கும் நிலை இருளாய் நிற்கும் எனப்பட்டது. ஆன்மா திருவருள் பெற்றால் மாயகன்மங்கள் நீங்கும், ஆணவம் வலிமை குறைந்திருக்கும். அப்போது சிவஞானம் மேலிட்டு சிவ பேரொளி தோன்றும், அதனையே அருளினால் ஒளியாய் நிற்கும் என்று சொல்லி சொல்றார். மாயை கண்மங்களுடன் சேர்ந்திருக்கும் ஆன்மாவுக்கு மருள் நிலையில் சிவஞானம் வெளிப்படாது மறைந்திருக்கும். அவற்றை அறிந்து நீங்கிய ஆன்மாவுக்கு அருள் நிலையில் சிவஞானம் வெளிப்பட்டிருக்கும் என்பது கருத்து என்று சொல்லி மாயை கண்மங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு சிவஞானம் வெளிப்படாது மறைந்திருக்கும். அந்த மாயை கண்மங்கள் நீங்கிய ஆன்மாக்களுக்கு சிவஞானம் வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம மறைச்சிருக்கக்கூடியது என்ன? மாயை கண்மம் என்று சொல்லக்கூடியதுதான். மாயை என்று சொல்லுவது இந்த உலகில் நம்ம இருக்கக்கூடிய மயக்க நிலை. கண்மம் என்று சொல்லுவது நம்முடைய வினை, நாம் செய்த வினை.
நம்ம எல்லாம் முன் செய்த வினைக்கு ஈடாய் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கு பிறப்பு இறப்பு உடம்பு எல்லாமே நமக்கு போன பிறப்புல செஞ்ச வினைக்கு ஈடா தான் சாமி கொடுத்திருக்காரு. ஞானத்தினுடைய பயன் தேசுரு மருவம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்மலாபம் ஆகம் மூன்றாகும் மூன்றும் பாசமது அகல ஞானம் பற்றல்தான் பணியை நீத்தல் ஏசில் நேயத்து அழுந்தல் என்னும் இவற்று அடங்குவன்றே என்று சொல்லி ஞானத்தை அடைவதனால் உண்டாகும் பயன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது விளக்கம் பொருந்தி ஆன்ம தரிசனம் பாருங்க, ஞானத்தை அடைவதனால் உண்டாகும் பயன் என்னன்னா விளக்கம் பொருந்தி ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். பாசம் நீங்க ஞானத்தை பற்றுதல் ஆன்ம தரிசனம், தன் செயலை விடுத்தல் ஆன்ம சுத்தி, இயல்பாக பாசங்கள் நீங்கி சிவத்தில் அடைந்தல் ஆன்ம லாபம் என்று சொல்லி மூன்று அடங்கு. தசகாரியத்துல வரக்கூடிய இரண்டாவது நிலை இதுதான். ஆமா, தசகாரிகள் 10 செயல்கள், அதான் 10 கொலாம் அடியார் செய்கதான என்று சொல்லு. நம்ம அந்த 1 கொலாம் பதிகத்துல வருது பாருங்க, நாவுக்கரசு பெருமான் விடம் நீக்கிய பதிகத்துல. அதுல 10 கொலாம் அடியார் செய்கதானங்கிறது இந்த 10 தான். தசகாரியங்கள் 10 தான். 10 ஈசன் பலடியர் பாங்குடையர் திருவெம்பாவை. 10 ஈசன் பலடியர் பாங்குடையர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதும் எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமு சித்தமலகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் என்பார் மணிவாசக பெருமான். 10 போட்டிருக்கிறார், கொடுத்திருக்கு பாருங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் ஆகிய 10 உணர்தல், நீங்குதல், கூடுதல், அனுபவித்தல் என்ற முறையில் அமைந்துள்ளன. உணர்தல்னா ரூபம், தரிசனம் என வழங்கப்படும், நீங்குதல்னா சுத்தி, கூடுதல்னா யோகம், அனுபவித்தல்னா போகம், லாபம் என்ற பெயரால் ஆன்ம தரிசன, ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்ற 3ஆக அடக்கி கூறியுள்ளார் என்று சொல்லி, அதாவது 10 3 அடக்கி இருக்கிறார் உமாதி சிவாச்சாரியார். என்னன்னா ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். ஆன்ம லாபத்திலேயே எல்லாம் வந்துடும், சிவபோகம், சிவயோகம், சிவபோகம் எல்லாம் அதுலேயே, சிவ தரிசனம் எல்லாம் அதுலேயே ஆன்ம லாபத்திலே வந்துடும். ஆன்மாவின் செயல்களை அடக்கியுள்ளார் என்று சொல்லி நமக்கு இப்படி இந்த 10 ரொம்ப இது எப்ப கிடைக்கும் நாம சொன்னோம், சுத்த நிலையில இல்லைங்களா? சுத்த நிலையில தான் நமக்கு நிர்மல அவத்தையில கிடைக்கக்கூடிய நிர்மல அவத்தையில. ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் தன்னறிவதனால் ஏதும் தனக்கறிவு இல்லை ஏனும் தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும் தன்னறிவறியும் தன்மை தன்னாலே தனைய அறிந்தால் தன்னையும் தானே காணும் தானதுவாகி நின்று என்று சொல்லி இந்த பாட்டுல ஆன்மா தன்னுடைய இயற்கை அறிவால் எதனையும் அறியும் இயல்பு தனக்கு இல்லை. தன்னுடைய அறிவினால் ஏதாவது அறிந்து கொள்ள முடியுமான்னா ஆன்மாவுக்கு அப்படி அறிவு கிடையாது. அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா, அவ்வளவுதான். தானே அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு இல்லை. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் தானே அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அறிந்தால் அது எப்படிப்பட்ட அறிவா இருக்கும்னா அது கொஞ்சம் திரிபுணர்வான அறிவா தான் இருக்கும். அது என்ன சொல்றது, அது உண்மையான ஞானம் கிடைக்காது. நமக்கு ஆசிரியர் மூலமாக, குருநாதர் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய நம்மளே ஒரு பொருளை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது விபரீத ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வர முடியாது. நம்ம எதனையும் தன்னுடைய அறிவினால் அறிந்து அனுபவிப்பனாக கருதி கருவிகள் வாயிலாக வரும் நுகர்வுகளை தனித்தனி ஒவ்வொன்றாக பயன் நுகரும் அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவான் அறியும் பொருளும் தானே சொல்லி நமக்கு திருமுறை சொல்லுது. அது மாதிரி திருவருள் ஞானத்தால் தன்னை அறிந்தால் தான் பெரும் அறிவெல்லாம் கருவிகள் வாயிலாக பெற்றது என்றும் அதற்கு காரணம் திருவருள் என்றும் அறியும். அவ்வாறு கண்டால் ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பையும் தான் சார்ந்துள்ள திருவருளையும் அறியும் நிலையை ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் என்னன்னா, ஆன்மா யாரு, நம்ம யாரு, நம்மளை செலுத்துகின்ற திருவருள் யார் அப்படிங்கிறது ரெண்டையும் உணர்ந்து கொள்வது தான் ஆன்ம தரிசனம். இப்போ நம்மளுடைய தகுதி முதல்ல நமக்கு தெரியணும், நமக்கு மேலாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவருள் நமக்கு தெரியணும். இது ரெண்டையும் தெரிந்து கொள்வது தான் ஆன்ம தரிசனம். அப்புறம் நம்மளுடைய நிலையிலிருந்து நீங்குவது ஆன்ம சுத்திங்க. ஆன்ம தரிசனம், அதற்கு பிறகு ஆன்ம சுத்தி. ஆன்மா தன்னுடைய நிலையில் நீங்கி அந்த சிவமாம் தன்னை அறியக்கூடிய நிலை தான் ஆன்ம சுத்தி என்று சொல்லுவது. முதல்ல நம்ம யாருன்னு தெரியணும். சரி, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு தெரியணும். அப்புறம் அப்பதான் நம்ம அவரை எப்படி அடைய முடியும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும். அதான் ஆன்ம தரிசனத்துல தான் அதெல்லாம் வருதுங்க. சிவஞானத்தால் நில்லாதவற்றை நிலை என்று உணரும் உள்ளறிவு போகும். அவ்வாறு போக ஆன்ம அறிவின் தன்முனைப்பு நீங்கும். திருவருளே காரணம் என்ற உணர ஆன்மா ஞானம் வரும் ஞான விளக்கம் பெற்றிருப்பதே ஆன்ம தரிசனமாகும் என்று சொல்லி
சிலர் உடல் ஆன்மா இரண்டனையும் பகுத்து நோக்கி உடலை அசேதனம் என்றும் ஆன்மை சேதனம் என்றும் தெரிந்துணர்தல் ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம் என்னன்னா இந்த உடம்பு என்னன்னா சடம் இல்லையா, அந்த ஆன்மா அறிவு பொருள் சித்து இல்லைங்களா, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்ம ரூபம் அப்படின்னு சொல்றது. அசேதனத்தை நீங்கி திருவருள் ஞானத்தை மேற்கொள்ளல் ஆன்ம தரிசனம் என்று சொல்லி நமக்கு அத திருமந்திரம் தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சித்து தானிருந்தானே அப்படின்னா தன்னை அறிதல்ங்கிறது ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்றது. தன்னையே அர்ச்சித்து தான் இருந்தானே என்று சொல்லி இது ஆன்ம தரிசனத்தை திருமந்திரம். ஆன்ம சுத்தி அடுத்தது சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி. தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உய்தறிந்திட உதிப்பது ஒளிர்வளர் ஞானமாகும், அத்தன்மை அறியுமாறு மகந்திட அதுவாய் ஆன்மா சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அன்றே. இது சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தியை சொல்றாருங்க. தத்துவங்களின் உண்மை இயல்பை ஆராய்ந்து அறியும் போது அவற்றை வேறாய் அறிவற்ற பொருள் என்று ஆராய்ந்திட தோன்றுவது ஒளிமிக்க சிவ ஞானம். தத்துவங்கள் எல்லாமே சடப்பொருளுங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தத்துவங்கள் எல்லாம் சடம். ஆமா, தத்துவங்கள் எல்லாமே சடம். அப்படி ஆராய்ந்திட தோன்றுவது ஒளிமிக்க சிவஞானம். அவ்வாறு அறிகின்ற சுட்டறிவும் விட்டு நீங்க அச்சிவஞானமே தானாய் நிற்க ஆன்மா சுத்தி அடையும். அப்போது அந்த நிர்மலமாய் உள்ள ஞானத்திற்கு ஒப்பற்ற முதல்வனாயுள்ள காட்சி தோன்றும் என்று சொல்லி, அப்படி சிவஞானம் தோன்றும் போது தத்துவங்கள் மாயா காரியம் என்றும் அறிவற்றவை என்றும் தனக்கு வேறானவை என்றும் ஆன்மா அறியும். எப்ப நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும்னா சிவஞானம் தோன்றுகின்ற பொழுதுதான் தத்துவங்கள் எல்லாம் மாயா காரியங்கள் எல்லாம் நமக்கு வேறானவை அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் நுட்பமாக ஆராய்ந்தறிவது உய்தறிதலாகும். பற்று நீங்கிய பொழுது ஆன்மா தனக்கென்று ஒரு செயலுமின்றி திருவருளையே உண்மையாக கொண்டு அவ்வருளில் அடங்கி அவ்வருளே தானாகி நிற்றல் ஆன்ம சுத்தினார். அதாவது பற்று நீங்கிய போது, உலகியல் பற்றுக்கள் எல்லாம் நீங்கிய பொழுது ஒரு தனக்கென்று ஒரு செயலும் இல்லாமல் திருவருளையே உண்மையாக கொண்டு அத்திருவருளில் அடங்கி அவ்வருளே தானாகி நிற்றல் ஆன்ம சுத்தி. பாருங்க, ஆன்ம சுத்தின்னு என்னன்னா திருவருளில் அடங்கி நிற்பது. நமக்கு திருவருளுக்கு மேல ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய செயல் நம்மாலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் பெருமானுடைய செயல் அப்படின்னு ஆன்மா என்னைக்கு வருதோ அதுதான் ஆன்ம சுத்தி. இதை நான் செஞ்சேன், என்னால நடந்தது அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கு எப்ப போகுதோ எல்லாம் பெருமானுடைய திருவருள், பெருமான் தான் என்ன நடத்துறான், பெருமான் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த நிலை மனசு எப்போ நமக்கு வருதோ அதுதான் ஆன்ம சுத்தியில நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். தசகாரியத்துல நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோங்க தெரிஞ்சுக்க முடியும். நானே செய்யறேன், நான் பூஜை பண்ணிட்டேன், நான் உழவார பண்ணி செஞ்சுட்டேன், நான் பிரியபுராணம் படிச்சுட்டேன் அப்படின்னா அது ஆன்ம தரிசனம் இல்ல. எல்லாம் சாமியினுடைய திருவருள் நம்மளை நடத்துது, சாமி தான் இன்னைக்கு பூஜை பண்ணாரு, நான் ஏதோ உட்கார்ந்துட்டு இருந்தேன், சாமி தான் பெரிய புராணம் படிக்க வச்சாரு, நான் சும்மா அதை வாயை மட்டும்தான் அசைச்சேன், இப்படி எல்லாம் இந்த எண்ணம் வருது, அதான் ஆன்ம சுத்திங்க. ஆன்ம சுத்தி வந்தா ஒரு ஆன்மா சீக்கிரமா சிவயோக சிவபோகத்துக்கு போயிடும். ஆன்ம சுத்தி வரலன்னு வச்சுங்களேன், ஆன்ம தரிசனத்திலே இருந்தோம்னா நமக்கு முனைப்பு தான் வரும். ஏன்னா ஆன்மா தத்துவங்களிலிருந்து வேறானது, தத்துவங்களை எல்லாம் கடந்த அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஆன்மா. அதனால ஆன்மாவுக்கு தன்முனைப்பு வந்தது. அந்த தன்முனைப்பு அடங்கணும்னா ஆன்மா சுத்தி அடையும். ஆன்ம சுத்தி தான் தன்முனைப்பு அடக்கக்கூடியது என்று சொல்லி இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அப்படி ஆன்மா தனக்கென்று ஒரு செயலும் இல்லாமல் திருவருளையே உண்மையாக கொண்ட அவ்வருளில் அடங்கி அவ்வருளே தானாகி நின்றால் ஆன்ம சுத்தி. அதுதான் நமக்கு வேணுங்க. ஆமா, அதான் ஒரு முதல் தோன்றும் என்றது சிவ தரிசனம். எனவே ஆன்ம சுத்தியில் சிவ தரிசனம் தோன்றிட்டு என்பதாயிற்று. ஆன்மா சுத்தி வந்துருச்சுன்னா சிவ தரிசனம் வந்தாச்சு. சிவ தரிசனம் வந்தாச்சுன்னா அப்புறம் சிவயோக சிவபோகம் எளிமையா வந்துடும். இப்ப ஆன்ம சுத்திங்கிறதே என்னன்னா சிவ தரிசனம் தான் ஆன்ம சுத்தி. அதான் ரொம்ப முக்கியம். சிவ தரிசனம் தான் ஆன்ம சுத்தி. சிவத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடும், அதான் சிவ தரிசனம் அப்படிங்கிறது. சைவ ரொம்ப ஈஸி தான், ஆனா புரிஞ்சுட்டா ஈஸி, புரியலனா இலக்கணத்தை மேத்தமெட்டிக்ஸ் அல்ஜிப்ரா மாதிரி தான் போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம யாரு, பெருமான் யாரு, நம்மளையும் பெருமானையும் தடுக்கக்கூடிய பொருள் என்ன, ஏன் தடுக்குது, எத்தனை காலத்து வரைக்கும் தடுக்கும், தடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியாது. அதெல்லாம் கடந்து வந்தாச்சுன்னா அந்த நிலையை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். திருவருட்பயன்ல எல்லாமே இருக்கு. திருவருட்பயன் தான் ரொம்ப அடியானுக்கு ரொம்ப பிடித்த நூல் என்னன்னா சைவ சித்தாந்தத்துல திருவருட்பயன்.
திருவருட்பயணம் பேசிக்கே வச்சுட்டோம்னா போதும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அது ஆன்மா. அதுவும் ஆன்மானுடைய நிலைதான். ஆன்மா வந்து அந்த தத்துவத்துல இப்ப நாம் வந்து கருவிகரணங்களோட இருக்கிறோம் பாருங்க. அந்த கருவிகரணங்கள் இருக்கக்கூடிய நிலை தான் அந்த தத்துவ ரூபம் அப்படிங்கிறது எல்லாமே. தத்துவங்கிறது அதான் கருவிகரணங்கள் தான். நம்ம கருவிகரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம். அதாவது நம்ம இப்படிதான் இருக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல தெரிந்து கொள்வது. அத கருவிகரணங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கறத நம்ம முதல்ல கருவிகரணம் இல்லைன்னா ஆன்மாவுக்கு வந்து செயல்பாடே கிடையாது. அது தத்துவ ரூபங்கிறதெல்லாம் அதுல தான் வருது. தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது ஆன்மா வந்து தத்துவம் வேற நான் வேற அப்படிங்கறத முதல்ல ஆன்மா தெரிந்து கொள்வது. அப்புறம் ஆன்ம ரூபம், அப்புறம் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. தத்துவம் தான் நம்ம வந்து தத்துவத்தின் மூலமாகத்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியுது. பெத்தத்துல அது சுத்தத்துல போற பொழுது திருவருள் தான் நமக்கு எல்லாமே. முதல்வனும் முறையருள் சக்தியும் அப்படின்னு உரைதரும் உணர்வும் அன்றி அதன் முதல் உள்ளதென்று இங்கு அறைவது என்னென்னில் அண்ணல் அருளனும் அதுவே அன்றி நிறையொளி முதலதன்றி நின்றிடா நிமலனாகும் இறையவன் முதலவன் தன் இளங்கருள் சத்தியாமே என்று சொல்லி ஆன்மாவிடத்தில் பொருந்தி இருக்கும் அருளாகிய ஞானம் ஒளிய அதற்கு முதல்வனாகி ஒருவன் உண்டு என்று இவ்விடத்தில் கூறுவது ஏன் என்று கேட்டால் அத்தகைய ஞானமே முதல்வனுடைய அருள் என்று கூறப்பெறும். ஞானம்தான் முதல்வனுடைய அருள். ஆமா, நமக்கு ஞானம் அப்படின்னு என்னன்னா இறைவனுடைய திருவருள் தான் நமக்கு ஞானம். ஆமா, அன்றியும் இன்னொன்னு சொல்லுவாங்க, பெருமான் மேல அன்பு தான் நமக்கு ஞானம். சாமி மேல அன்பு 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 அப்படிங்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறது. நிறைந்த ஒளியானது அதனுடைய முதலாகிய ஞாயிற்றை ஒளிந்து நிற்க மாட்டாது. அதுபோல ஞானமாகிய குணமும் குணியாகிய முதல்வனை அன்றி நில்லாது. இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய நின்மலன் முதல்வன் ஆவான். அவனிடத்து விளங்கும் அருள் அவனுடைய சக்தி ஆகும். அதாவது ஞானமாகிய குணமும் குணியாகிய முதல்வனை அன்றி. குணகுணி அப்படிங்கிறது ஒரு தத்துவங்க. குணகுணினா ஒன்றை விட்டு நீங்காம இருக்கக்கூடியது, சிவத்தை விட்டு நீங்காக இருக்கக்கூடியது ஞானம் இல்லைங்களா? அது குணகுணி தத்துவம் வேறுங்க. அதே மாதிரி உமையம்மை சிவபெருமான் இருக்கக்கூடியது குணகுணி தத்துவம். ரெண்டு எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தீயில் இருக்கக்கூடிய நெருப்பையும் தீயும் அந்த சூட்டையும் பிரிக்க முடியாது. நீரில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் நீரையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம்னு பேருங்க. இந்த தாதான்மிய சம்பந்தம்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து பெருமானோடு நம்ம போய் சேருவது அத்துவித சம்பந்தம். ரெண்டு பொருள் அங்க இல்லைங்களா? ஆன்மா சிவம் ரெண்டும் வேறுபாடு இல்லாம கலந்திருக்கக்கூடியதுதான் அத்துவித சம்பந்தம். அங்க அப்படி அல்ல, ஒரே பொருள் தான் குணகுணியா இருக்கு. குணம் அப்படின்னா அதனுடைய குணம், தீயினுடைய குணம் சுடுவது, தீ என்று சொல்லுவது குறி இல்லைங்களா? அது குண தத்துவம், குணகுணி தத்துவம் அப்படிங்கிறது அதான். குணமும் குணியாகிய முதல்வனை என்று நில்லாத இயல்பாகவே பாசங்கள் நீ. பெருமான் ஒருவன் தான் இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய நின்மலன் பேர் அவனுக்கு. நின்மலன்னா பாசம் இல்லாதவன். நிமலன், நின்மலன், விமலன் இதெல்லாம் வந்து விமலன் அப்படிங்கிறது நம்முடைய கணபநாயகர் குணத்துல வருது. விமலன் அப்படி விமலனாருக்கு அடுத்தது என்ன? பாவியன் கண்டவண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்ன? ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன? மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன? மேவினார் பிரியமாட்டா விமலனார் அப்படின்னு அந்த கணபநாயகர் குணத்துல வருது. மேவினார்னா அவன் திருவடிக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வர மாட்டாங்க. போய் திரும்பி வராத ஒரே இடம் எதுன்னா சிவபெருமான் திருவடி ஒண்ணுதான். சொர்க்கத்துக்கெல்லாம் போனா வந்துதான் கீழே, சொர்க்கத்திலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய புண்ணிய கிரமங்கள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மீண்டும் கீழே வந்துதான் ஆகணும். அதே மாதிரி நரகம் அது அப்படிதான், செய்ய பாவங்கள் எல்லாம் முடிஞ்சதுன்னா மீண்டும் பூமிக்கு வந்துதான் ஆகணும். பூமிக்கு வராத ஒரு இடம் எது இருக்குது அப்படின்னா சிவபெருமான் திருவடி ஒண்ணுதாங்க. அதனால அங்க போறதுக்கு தான் நாம முயற்சி செய்யணும். இந்த சொர்க்க போகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு தான். நமக்கு வந்து நிலையா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா பெருமான் திருவடி தான். மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன? கணபநாயகர் புலம்புறாரு இல்லையா, அந்த இடத்துல சொல்றாரு. மேவினார்னா போய் சென்று சேர்ந்தவர்கள். திரும்பி வராத ஒரு இடம் எதுன்னா பெருமான் திருவடி அப்படிங்கிறது அங்க வருது பாரு. விமலனார் அப்படின்னு அந்த இடத்துல விமலன் வரும். அது என்ன அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு கவலைப்படுறாரு. நான் அந்த பாவி அது வரைக்கும் சாமி நல்லா இருந்தாரு, இந்த பாவியினுடைய கண்ணு பட்டதுனால சாமி கண்ணுல தண்ணி இது குருதி வருது.
நீ அடுத்தது என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்ணப்ப நாயனாரு அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. அருளான சக்தி அனல்வெம்மை போல பொருளவன் ஆகத்தான் போதம் புணரும் தன்னிலைமை மண்ணுரைகள் சாரத்தரும் சக்தி பின்னமேலான் எங்களிறை தன்னிலைமை மண்ணுரைகள் சாரத்தரும் சக்தினர். அப்படின்னா தன்னுடைய நிலையை உயிர்கள் அடையும் படியாக பெருமான் கொடுப்பானா. மலமற்ற உயிர்களுக்கு தன்னுடைய நிலைமையை அப்படின்னா எப்பொழுது இன்பமாக இருக்கக்கூடிய நிலையை உயிர்களுக்கும் சாமி கொடுக்கும். அதாவது தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தியினர் பின்னமேலான் எங்களிற அப்படி கொடுக்கறதுனால அவனுக்கு ஏதாவது குற்றம் வந்துருமானா அப்படியெல்லாம் ஒண்ணு வராது.